सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमबाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। श्रीयपदिயான सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில், அதாவது ஸ்ரீமத் பாகவதம் ராமாயணம், அதில் உள்ள கதைகளை படிக்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கின்றது. முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த பொறுப்பில் உள்ளவர்களும் சரி, யார் தலைமை வகிக்கணும், முதன்மையான இடம் பிடிக்கணும் அப்படின்னா பல கஷ்டங்களை அனுபவிக்கணும். இப்போது அவர்கள் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமம் வராது. ஆனால் யார் தங்களை தலைமை வகிக்கணும், முதலிடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சிரமங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா முதலிடம் பிடிக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா. இப்போ அவங்களோட அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் முதன்மையான இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அது பஜனையில் இருந்தாலும் சரி, அது பாகவத உபன்யாசத்தில் இருந்தாலும் சரி, அது ஒரு தலைமையான ஒரு பீடத்தில் உயர்ந்த ஒரு பதவியில் இல்லைக்கடி உயர்ந்த இடத்துல வரணும்னு ஆசைப்படுறவங்க யார் இருந்தாலும் சரி. ஏன்னா உயர்ந்த இடத்துக்கு வரணும்னா எல்லாரையும் முந்தியடி சென்று நம்ம முன்னாடி வரணும், நமக்கு எல்லாம் கிடைக்கணும், நமக்கு தான் முதலிடம் கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு தான் பிரச்சனையே அதிகமாக இருக்கும். ஏன்னா தாங்கள் முன்னாடி இருக்கணும், நாம் முன்னாடி இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு இல்லையா. அப்படின்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக வருமே, ஆசைப்படுறதுனால. இப்போ அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்காது. அவ்வளோ எப்பவுமே இப்போ ஒரு பஜனை கூட பண்ணுறாங்க, ஒரு இடத்துல ஒரு அம்மா பஜனை பண்ணுறாங்க, பக்கத்தில் பாடுறவங்களுக்குலாம் அவங்களுக்கு அவ்வளோ பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் முன்னாடி தன்னுடைய பேர் தான் முன்னாடி வரணும், தன்னுடைய இது தான் முன்னாடி வரணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க பற்றியா, தலைமை வைக்கிறாங்க பற்றியா, அவங்களுக்கு தான் பிரச்சனையே அதிகமாக வரும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு தான் முன்னாடி வரணும்னு ஆசைப்படுமோ அந்த அளவுக்கு சிரமங்களும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சாதாரண ஒரு பஜனையிலே சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே உபன்யாசத்தில் எல்லாத்துலேயுமே. அப்போது அந்த பொறுப்பை அவங்க வகிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் சிரமங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஆனால் அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெருசாக பாதிப்பு இருக்காது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம பாகவதத்தில் தக்ஷ யஜ்ஞம், தக்ஷன் பிரம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம், பிரஜாபதி ஸ்தானம். ஆனால் அவன் சிவநிந்தனை பண்ணான். ஆனால் அவனுக்கு கூட இருந்தவங்க தேவர்களுக்கெல்லாம் அடிபட்டாங்க. ஆனால் தக்ஷனுடைய தலையே போச்சு. ஏன்னா அவனுக்கு தான் பொறுப்பு அதிகம். அவன் தான் பகவான் நிந்தனை பண்ணவனுக்கு கூட இருந்தவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன காயம்தான், சின்ன சின்ன அடி தான் பட்டுது. ஆனால் தக்ஷனுக்கு தலையே போச்சு, உயிரே போச்சு. ஏன்னா தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த பொறுப்பை வகிக்கிறவங்களுக்கு சிரமங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இந்த தக்ஷ யஜ்ஞத்தை. இது நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துக்கலாம். இது அரசியல்லையோ இல்லை ஆன்மீகத்துலேயோ வேறு எதுலேயுமே இருந்தாலும் பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துல இருந்தால் உலகத்தில் எந்த ஒரு பதவி வைக்கணும், இல்லை ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறாரோ அவருக்கு ஒரு குடும்ப தலைவனோ, இல்லை வேறு யாராவது முன்னாடி இருக்கணும், ஒரு பஞ்சாயத்தோ ஒரு முதன்மையான இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் கெட்ட பேரும் அதிகமாக இருக்கும்.
அதே மாதிரி ஒரு சாமியாராக இருக்காங்க, அவங்களுக்கு சீடர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த சாமியாருக்கு தான் பொறுப்புகள் அதிகம், சிரமங்களும் அதிகம், கெட்ட பேரும் அதிகமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவ்வளோ பாதிப்புலாம் அவ்வளோ பெருசாக இருக்காது. அதனால தான் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, வினயத்தோட 10ஓட 11 போயிடு, ரொம்ப நல்லா இருப்ப. உனக்கு எந்த பிரச்சனையும் ஒருத்தர் பின்னாடி போயிட்டேன்னா உனக்கு ஈஸி. ஆனால் நான் எல்லாத்தையும் என் பின்னாடி எல்லோரும் வரணும், நான் எல்லாத்தையும் நான் பொறுப்பேற்றுப்பேன், எனக்கு எல்லாம் சாதிக்க முடியும், நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், நான் பெரிய ஆள் ஆகி காமிக்கிறேன் பாரு, எல்லாரையும் நான் முந்தியடிச்சுன்னு நான் முன்னாடி வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் அடி சரியான அடி வாங்குவோம். ஆனால் கஷ்டப்பட்டு முன்னாடி வரமாட்டேன்னு நான் சொல்ல வரல, முன்னாடி வந்துடுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. வந்துட்ட பிறகு ஆனால் அவர்களுக்கு கீழே வந்து அந்த அதிகாரத்து கீழவே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. நடக்காது. அதனால் பல போராட்டங்கள் நடக்கும். ஏன்னா நாம் இறைவன் ஆகணும்னு நினைக்கிறோம் பற்றியா, அதான் தப்பு. இதுதான் விஷயமே. இப்போ நான் மெயினான விஷயம் சொல்ல வந்ததே இதுதான். இறைவன் மட்டும்தான் தலைவன், நாமெல்லாம் தொண்டர்கள் தான். முதல்ல தான் புரிஞ்சுக்கணும். நம்ம உயர்ந்த ஸ்தானத்தில் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம உயர்ந்த ஸ்தானில், நான் இறைவனுடைய தாசானு தாச பவிதாஸ்மே புய்ய, நான் தாசனுக்கும் தாசன் அடியாருக்கும் அடியார், அப்படி போயிட்டு பிரச்சனையே இருக்காது. நான் முன்னாடி இடத்துல நான் வந்துடணும், என்னை எல்லாரும் புகழணும், என் காலில் எல்லாரும் விழணும் அப்படின்னு நினச்சோம்னா தான் அடி மேலே அடி எல்லாம் பிரச்சனைகளும் வருது. என் பேச்சுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. பகவானுடைய பேச்சுக்கு தான் மரியாதை கொடுக்கணும், பகவானுடையது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆகலை. பகவான் குருவாக இருந்தாலும் சில விஷயங்களை ஸ்பஷ்டமாக காண்பிச்சான், சில விஷயங்களை நிறைய விஷயங்களை ஸ்பஷ்டமாக காமிச்சான். எவ்வளோ பெரிய மகாத்மாக்களுக்கெல்லாம் கெட்ட பேர் வந்திருக்கு தெரியுமா? இந்த உலகம் எப்படிலாம் நிந்திச்சிருக்கு தெரியுமா? பெரிய பெரிய மகாத்மாக்கள் எல்லாம் எவ்வளோ பேர் எல்லாம் அது மாதிரி. ஏன்னா அந்த முன்னாடி இடம் வகிக்கும், அந்த பொறுப்பு வகிக்கும்போது அது தெரிஞ்சோ தெரியாமல் அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அது சகிச்சிக்க தன்மை இருந்தால், சகிச்சிக்க சக்தி இருந்தால் முன்னாடி வரலாம். இல்லைன்னா நம்ம இருந்த இடத்துல இருக்கிறது தான் பெஸ்ட்டு. பகவான் நம்மளை எப்படி வச்சுருக்கானோ அந்த நிலையிலே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. எல்லாம் எது இப்போ நம்மளுக்கு அவமதிக்கிறாங்க, நம்ம பேச்சு கேட்க மாட்டுறாங்க, நம்ம ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டுறாங்க, நம்மளுக்கு யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா பகவான் ஒன்று அப்படி வச்சுருக்கான். அது நல்லது தான். அது உனக்கு புரியல, ஆனால் புரிகிற காலம் வரும்போது புரியும் அது எதுக்குன்னு. ஆனால் நீ வெளியே போய் பார்த்தோன்னா உனக்கு மதிப்பு கொடுத்துட்டா அதான் டேஞ்சர். நீ ஃபோன் பண்ணி அவங்க எடுத்துட்டா அதுதான் ப்ராப்ளம் உனக்கு. அவன் ஃபோன் பண்ணி எடுக்கக்கூடாது, நம்ம மெசேஜ் அனுப்பிச்சா திருப்பி மெசேஜ் அனுப்பக்கூடாது, நம்ம மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குதுன்னா அது அவமானமாக நினைக்காத. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம கீழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அது பகவான் உன்னை சேஃப்டியாக வைக்கணும்னு ஆசைப்பட்றான். ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு துஷ்ட சங்கத்தில் நம்மளை மாட்டிக்கொள்ளாதபடி பகவான் நம்மளை பாதுகாக்கிறான் அப்படின்றத புரிஞ்சிக்கோ. உனக்கு லைனு கரெக்டாக போயின்னு இருக்குது. நம்மளை மரியாதை கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை பேசினோட பேச மாட்டாங்கன்னா அப்படின்னா ஏதோ ஒரு தவறு இருக்குது அங்கே. அதில் நீ போய் அந்த கேங்கில் அந்த சங்கத்தில் நீ கலந்துட்டால் உன்னுடைய பக்தி ஹானி உண்டாயிடும், உன்னுடைய பாகவத்துக்கு ஹானி உண்டாயிடும், ஏதோ ஒன்று நடக்கும். அதனால் வேண்டாம். முந்தி அடிச்சுன்னு போகிறவங்க போட்டோம். உனக்கு எதுவுமே பகவான் கொடுக்கல, உன்னை ஒதுக்கி வச்சுருக்கான். உன்னை உலகமெல்லாம் உன்னை வெறுக்க வச்சுருக்கான், உன்னை ஒதுக்கி வச்சுருக்கான். உன்னை தாழ்மை நிலையில் தான் இருக்கிற, உன்னால் முன்னேற்றம் அடைய முடியல, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முன்னேற்றம் அடையலைன்னா அப்போ அது பகவானுடைய சங்கல்பம், பகவானுடைய செயல். ஆனால் நம்ம சாமர்த்தியத்தினால நம்மளால் முன்னுக்கு வர முடியலையே, எவ்வளோ போராடினா கூட முன்னுக்கு வர முடியல, அது பகவானுடைய செயல்னு புரிஞ்சிக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக சொல்ல போனால். ஏதோ முயற்சி பண்ணாமல் எல்லாம் பகவான் செயல் அப்படின்னு கம்முன்னு உட்காந்துறது இல்லை. முயற்சி பண்ணியும் பல தடவை, அதுவும் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி பண்ணியும் தோல்வி அடையுதுன்னா எல்லாமே நமக்கால் இருக்குது, எல்லா கெப்பாசிட்டியும் இருந்து நம்மளால் அந்த முன்னாடி வர முடியல, அது ஏதோ தடங்கள் பண்ணுறோம். அதே சமயத்தில் நமக்கு யாரெல்லாம் தேடி போகிறோமோ அவங்களே நம்ம ஒதுக்குறாங்க, கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்கன்னு சொன்னால் அது பகவானுடைய செயல்னு புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல நடந்தால் பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் எப்படி உங்களுக்கு லாக் பண்ணுவான் பகவான்? அப்போ யார் லாக் பண்ணுறது? சரிப்பா, இவங்க பகைவர், அதனால் இவங்க நம்மளை பிடிக்கல, அதனால் உங்களுக்கு பேசலைன்னு சொல்லலாம். 10 பேர் அப்படி தான் இருப்பாங்களா? அப்படி இல்லையே. 10 பேருமா வெறுப்பாங்க? இல்லை. அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்க, 10 பேரும் என்ன இது பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன காரணம் அப்படின்னா பகவானுடைய செயல்னு தெரிஞ்சு ஈஸியாக
ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில சங்கங்கள்லாம் வேணாம் அப்படின்னு பகவான் நம்மளுக்கு விளக்கி வச்சுருக்கான். சில விஷயங்கள்லாம் உனக்கு வேணாம், இந்த முன்னேற்றம்னு நீ நினைக்கிற உலக பிரகாரமான சில விஷயங்கள் முன்னேற்றமாக தோணும். ஆனால் பகவத் சங்கல்பத்தில் அதுதான் பெரிய நரகம், அதுதான் பெரிய நரகம். அதில் எவ்வளோ நீ நினச்சிருக்க அவங்களுக்கு நிறைய அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு அவங்கள புகழுறாங்க, பாராட்டுறாங்க, அவங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் சால்வை எல்லாம் கிடைக்குது, பெருசாக ஆஹா ஓஹோன்னு இருக்கிறாங்க நீ நினைக்கிற. அவன் மனசுக்குள்ளே போய் பாரு, எவ்வளோ அவன் மனசுக்குள்ளே பூந்து பார்த்தோன்னா தெரியும் அவங்க யாருக்கெல்லாம் பயந்துன்னு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வெளிப்புறமாக எப்படி செய்கிறாங்க, உள்ளுக்குள்ளே யாருக்கெல்லாம் பயந்துங்கன்னு அந்த நிலையில் அந்த ஸ்டேட்டஸை காப்பாற்றிக்கணும், அந்த இமேஜை காப்பாற்றிக்காக எவ்வளோ போராடுறாங்கன்னு உனக்கு அவங்களுக்குள்ளே புகுந்தால் தான் தெரியும். அவங்க அவ்வளோ அந்த ஒரு கர்வம் அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா பதவி உயர்ந்த ஸ்தானம் வரும்போதே தன்னாலே அந்த கர்வமும் வரும். அதே சமயத்தில் சில பயங்கள், அந்த கர்வம் வரும்போதே கூட பயமும் வரும். ஒரு தீய குணம் வந்தாவே எல்லா தீய குணங்களும் உள்ளே வந்துடும். உறவினர்கள் போல் காமம் வந்தால் குரோதம் வந்தோம், கோபம் வந்தால் லோபம் வரும், லோபம் வந்தால் மோகம் வரும், மோகம் வந்தால் மதம் ஆச்சரியம் எல்லாமே வரும். எல்லாமே வரும். காம குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாமே வரும். தீய குணங்கள் ஆசை வந்தாவே எல்லாமே வந்துடும். அப்போது நம்ம அதனால தான் சொல்கிறது, நம்ம என்னன்னா பகவான் நம்மளை எந்த நிலையில் வச்சுருக்கானோ அந்த நிலையில் இருந்தால் ஆனந்தமாக இருக்குது, சுதந்திரமாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது, நம்ம இஷ்டப்படி இருக்குது, நோய் நொடி இல்லாமல் மனசும் திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டோ அப்படின்னு நினைக்கும் போது தான் இதை விட முன்னேற்றம் அடையலாம், வேறு நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு போகலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு போராடும் போது தான் நமக்கு அடி மேலே அடி இடி மேலே இடி விழத்துக்கு காரணமே. அதனால் நம்ம முந்தியடிச்சுன்னு எல்லாருக்கும் முன்னாடி போகணுன்னு நினைக்கிறதோ, உயர்ந்த ஸ்தானத்தில் அடையணும்னு நினைக்கிறதோ, ஈகோ அவங்க நம்மளோட ஐயோ அப்படின்னு மற்றவங்கள பார்த்து போகாமல் போகிறதோ, இதெல்லாம் நம்மளுக்கு பகவான் விதிக்கப்படாத ஒரு விஷயம். நமக்கு பகவான் சொல்லாத விஷயத்தை நாம் செய்ய முற்படுறது தாங்க. அவமானங்கள் மானங்கள் எல்லாமே நீ இப்போ நீ யாருக்கும் நீ பொறுப்பாளி கிடையாது, எதையும் நீ செய்ய வேண்டிய கடமை இல்லை, அதே சமயத்தில் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா நீ சுதந்திரமாக செயல்படலாம். நீ பொறுப்பேற்றுனா ஒரு உயர்ந்த ஸ்தானம், இப்போ தக்ஷன் பொறுப்பெடுத்துன்ற மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தை பொறுப்பெடுத்துனா யாருக்கும் பதில் சொல்லணும், எல்லாருக்கும் பதில் சொல்ல பெரிய குற்றவாளியாக ஆகிடும். பல பேருடைய இப்போ உயர்ந்த குருஸ்தானத்தில் இருக்காருன்னா பல சிஷ்யருடைய பாபத்தையும் அவன் ஏற்றுக்கணும். அப்போ அந்த சக்தி இருந்தால் தான் குருஸ்தானத்தில் உட்கார முடியும். ஒரு விஷயத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதுமாதிரி தக்ஷன் பண்ணுறான்னா தக்ஷனுடைய வேலையாட்கள்லாம் என்னென்ன அதன் பண்ணுறாங்கன்னா அதனுடைய பொறுப்பையும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகும். உயர்ந்த இடத்துக்கு ஆசைப்படுறது பெரிய விஷயம் இல்லை. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, ஒரு பாட்டு இருக்குது. நான் இப்போ பாகவதம் சொல்ல, ராமாயணம் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். பதவி வரும்போது என்ன வேணும்? பணிவும் வேண்டும், அதே சமயத்தில் துணிவும் வேண்டும். பணிவு இல்லை போச்சு, அடி பாதாளத்தில் கொண்டு போய் அடிச்சு தள்ளிடும். இது எல்லாருக்குமே, இது யாருக்கு, இவங்களா அவங்களா, எந்த துறையில் இருக்கிறோம் அதெல்லாம் ஒரு குடும்பஸ்தனு கூட நமக்கு பகவான் என்ன நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், 2 முயற்சி பண்ணுறோம், 100 முயற்சி பண்ணி நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா அப்போ பகவானுடைய சங்கல்பம் நல்லா தெரியுது இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணணும்னா இருந்த இடத்துல இருந்தபடி கீர்த்தனம் பாடிடு, அதுதான் பகவான் நாம சொல்லு, அவ்வளோதான். இப்போ உன்னை யாரும் தடங்கல் பண்ணல பாரு, இதுக்காக தான், உன்னை தடங்கல் பண்ணாமல் இருக்கணுங்காக தான், உன்னை சுதந்திரமாக வைக்கணுங்காக தான். இப்போ நீ பேசி ஒருத்தர் மதிப்பு கொடுத்துட்டாங்க, உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க, உனக்கு எல்லாம் 4 பேர் 10 பேர் கூடி சுதந்துட்டாங்கன்னா அப்புறம் உனக்கு சுதந்திரம் இருக்காது. இப்போ உனக்கு 10 பேர் உன் பேச்சு கேட்கறதுக்கு 10 பேர் இருக்காங்கப்பா, 10 பேர் உன்னை சூழ்ந்துருக்காங்க, உனக்கு திருவாடி படிச்சுன்னு தொங்கின்னு இருக்காங்க, நீயே கதின்னு இருக்காங்க. இப்போ உனக்கு 1000 சிஷ்யர்கள் வந்துட்டாங்க, இப்போ சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அது மாதிரி வந்துட்டாங்க. உன் பேச்சு கேட்கறதுக்கு 10 பேர் இருக்காங்க, உனக்கு கை கால் பிடிச்சி வரத்துக்கு கூட ஆள் இருக்காங்க, உனக்கு அப்படியே டொனேஷனாக பணமாக நிறைய கொட்டுறதுக்கு கூட ஆள் இருக்குது, எல்லாமே இருக்குன்னா அவ்வளோதான் உனக்கு சுதந்திரன்றது காணாத காட்சி தான். சுதந்திரன்றது காணாத நிலை தான் அது. ஆனால் இது யாருமே உன்னை மதிக்கலை, உன்னை ஒதுக்கிட்டாங்க, உன் பேச்சுக்கு வரல, உங்கள் பேச்சுக்கு அவங்க வரல, அதே சொல்ல நீ பேசினாலும் அவங்க பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கை விட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ நீ ஃப்ரீடமாக உன்னை யாரும் கேட்பார் இல்லை, அதனால் உங்கள் இஷ்டமாக நீ செயல்படலாம்.
ஏன்னா நீ சுதந்திரமாயிட்ட. அப்படி பகவான் என்ன பண்ணால் பசுபாச விமோக்ஷனாய நம்மளுடைய ஜீவாத்மாவுடைய கட்டுகளை அவிழ்த்துறது தான் கிருஷ்ணனுடைய நோக்கம். பகவானையே குருவாக அடைஞ்சிருக்கோம் நாம். அது மாதிரி பகவானையே அண்டி இருக்கிறவங்களுக்கு எத்பாத சம்சயா சூத முனையா பிரசமாயினா சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வத்தன்யாபான சேவையா. அவர்கள் பகவான் திருவடி கமலங்கள் நன்றாக ஆசித்தவர்கள். அவர்கள் எப்பொழுதும் பகவான் பிரசமாயினா பிரசன்னமான இருதயம் உடையவர்களாக தான் பகவான் வச்சுருப்பான். அவங்க டென்ஷனில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பொறுப்புகள் ஏற்றுக்கிறவங்களுக்கு நான் தான் முன்னாடி இருக்கணும், தனக்கு முன்னாடி மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கணும், முன்னாடி மரியாதை கிடைக்கணும், நம்மளுக்கு உயர்ந்தத்தில் நம்மளுக்கு காரியம் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் டென்ஷன் அதிகம். எனக்கு எதுவுமே இல்லைன்னும் போது உன்னை யாரும் திரும்பி பார்க்க போகிறதில்ல. உங்களை 10 ரூபா இருந்தால் தான் உங்களை மரியாதை கொடுப்பான். உங்களை ஒன்றுமே இல்லைன்னா உன்னை ஓட்டம் பறினா உன்னை யாரும் திரும்பி பார்க்க போகிறாங்க. புரிஞ்சுக்கணும் பாயிண்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். சில பேரை நினச்சாலே, சில துஷ்டர்களை நினச்சாலே அது அவங்கவுங்களுக்கு தெரியும் யாருன்னு. அந்த மாதிரி துஷ்டரை நினச்சாலே நம்மளுக்குள்ள துஷ்ட குணங்கள் வந்துடும். அவளுக்குள்ளே என்ன குணங்கள் இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு பிரதிபலிக்கும். அந்த துஷ்டரை நினைக்கிறத சாதுக்களை தியானம் பண்ண காலங்கத்தால் பிரகலாத நாரத பராசர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, சாதுக்களை தியானம் பண்ணால் நம்மளுக்கு அப்படியே நற்குணங்கள் பிரகாசிக்கும். எதை தியானம் பண்ணுறதுமோ அதுக்கேற்ற மாதிரி தானே. இப்போது சில துஷ்டர்கள் அவங்க முகத்தில் எழுதி ஒட்டியிருக்காது, அவங்களோட பழகினவங்களுக்கு தெரியும். அப்படியேப்பட்ட துஷ்ட சங்கத்தில் துஷ்ட சங்கத்தை நினச்சாலே நம்மளுக்கு அந்த துஷ்ட குணங்கள் அப்படியே வந்துடும். அதனால் பார்த்து பழகணும். அதனால் சில பேரை பார்த்து அவங்கள நினைக்கிறது கூட கூடாது. அவங்களுடைய தொடர்பு கொள்வது அப்புறமா இருக்கட்டும், அவங்கள நினச்சா கூட நம்மளுக்கு அந்த துஷ்ட குணங்கள் நம்மளை பிரதிபலிக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் என்ன அதான் சொல்கிறேனே, அது கண்ணுக்கு தெரியாத அந்த குணங்கள் நம்மளுக்குள்ளே ஏன் நம்மளுக்குள்ளே இந்த குணம் நேற்று நிம்மதியாக இருந்தால் இன்றைக்கி இந்த குணங்கள் பிரகாசிக்குது, நமக்குள்ளே எல்லாமே நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா அந்த துஷ்ட சகவாசம். அந்த துஷ்ட சகவாசம் எந்த மூலமாகவே எடுத்துன்ற இல்லையா, அந்த துஷ்ட குணங்கள் நமக்குள்ளே பிரதிபலிக்கும். அதை புரிஞ்சிக்கணும். அதனால் நம்ம நிதானமாக யோசித்தோம்னாவே நிறைய விஷயங்களுக்கு விடை கிடைக்கும். நம்ம நிதானமாக உட்காந்து யோசித்து பகவான்களை முன்னாடி உட்காந்து கொஞ்சம் நேரம் கண்ண மூடி, கிருஷ்ணா ஏன் கிருஷ்ணா அப்படி நடக்குது, எனக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு கேட்டாவே அதுக்கு பதில் தன்னாலே உனக்கு பதில் ஹிருதயத்திலேருந்து பதில் கிடைச்சுட்டே இருக்கும். பல பதில்கள் கிடைக்கும். பல கேள்விகளுக்கு பல விதமான பதில்கள். உங்களிடத்துலேயே கேள்விக்கு பதில் இருக்குது. எல்லா பதிலும் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்போ தான் மனசு சாந்தி கிடைக்கும். நாம் தீர விசாரிக்காமல் நம்ம இன்னொருத்தரை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்தா, இன்னொருத்தர் கையில் இதுக்கு என்ன விடை, எனக்கு இதுக்கு என்ன விடைன்ற நீங்கள் போய் வேறு எங்கன்னா போய் தேடினா அது அலைச்சல் தான் மிஞ்சுமே தவிர விடை கிடைக்காது. உங்களுக்குள்ளே விடை இருக்குது. கொஞ்சம் யோசித்து நம்ம பார்த்தோம்னா ஏன் நடக்குது அப்படின்னா அதுக்கு விடை பட்டுன்னு கிடைக்கும். பகவான் கிருஷ்ணனே குருவாக விடை சொல்லி கொடுத்துருவோம். அதனால் சில துஷ்ட சகவாசம் வேண்டாம்னு தான் பகவான் நம்ம சில சகவாசங்களை நாமளே தேடி போனால் கூட அந்த சகவாசம் வேணாம், அவரை நினச்சாலே அந்த துஷ்டத்தை நம்மளுக்குள்ளே வந்துடும். அந்த துஷ்ட சகவாசம் வேணான்னு தான் பகவான் விலக்கி வச்சுருக்கான் சில விஷயங்களை. அதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ஒன்றா சக்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிதானமாக பகவான்கள் பிரார்த்தனை பண்ணால் பகவான் அந்த பணிவோட தீனத்துவ பாவனாக பிரார்த்தனை பண்ணால் சில விஷயங்களை நம்ம விட்டு அவாய்ட் பண்ணியிருக்குது எதுக்காகன்னு அப்போ நமக்குள்ளே கிளியர் பண்ணுவோம். நீ நல்லா புனிதமாக இருக்கிறியே, நல்லா சாந்தியாக இருக்கே, நல்லா சுதந்திரமாக இருக்கே, இதை இழக்க போகிறியா அப்படின்னு பகவான் ஒரு கேள்வி கேட்போம். தலைமையிலே கொட்டின மாதிரி இருக்கும். அப்படி எனக்கு அது மாதிரி சொல்லும்போது ஏன் கிருஷ்ணா நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம ஏன் பேசினா கூட பேச மாட்டாங்க, நம்ம ஏன் இது போல் நம்ம ஏதாவது கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க, ஏன் கிருஷ்ணா அப்படின்ட்டு சில விஷயம்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க பதில் சொல்லிட்டாங்க, சரி அவங்க பேசிட்டாங்க, அவங்க பழகிட்டாங்க, அப்புறம் என்ன ஆக தெரியுமா, நீ இப்போ இருக்கிற இந்த நிலையில் இந்த சுதந்திரத்தை இழந்துடுவேன். இப்போ பண்ணுறப்பர் பக்தியை அந்தரங்கமாக கண்ணில் கண்ணீர் விடுறப்பார், இவ்வளோ நேரம் 3 மணி நேரம் நாம சொல்கிறப்பார், இதெல்லாம் பறி போயிடும். பரவாயில்லையா? ஐயோ ராமராமா இதெல்லாம் வேணாம், எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு எல்லாமே இதெல்லாம் இதை பறிப்போகாமல் அது கிடைக்காது, இதை பறிப்போகாமலாம் அது கிடைக்காது. அது கிடைச்சா இது பறி போடும். போது யோசித்து பார்த்துக்கோ, என்ன வேணும் உனக்கு, எது வேணும், உனக்கு எதில் குறை வச்சேன்,
பாகவதம் படிக்கிறதுல ருச்சி இல்லையா? ராமாயணம் படிக்கிறதுல ருச்சி இல்லையா? ராமநாம சொல்கிறதுல ருச்சி இல்லையா? உனக்கு என்ன பெரிய பந்தங்களை போட்டு உன்னை கட்டி போட்டு உன்னை சித்திரவதை பண்ணி உன்னை இம்சை பண்ணா உன்னை சுதந்திரமாக விழா விட்டுறனே, இது வேணாமா அப்படின்னு பகவான் இடத்துல நம்ம பேசும்போது பகவான் சொல்லுவோம் எல்லாமே. அதனால் சில விஷயங்களை நினச்சாலே நம்மளுக்கு தோஷம் உண்டாகும். சில விஷயங்கள் இடத்துல பழகினா தான் தோஷம் உண்டாகும். சில விஷயங்களை பற்றி பேசினாவே தோஷம் உண்டாகும். அப்படிலாம் இருக்குது இல்லையா? அதனால் நான் சொல்கிறது கொஞ்சம், அதாவது என்னென்னா, கொஞ்சம் பக்குவம் அடையிறதுக்கு சில காலங்கள் ஆகும். ஆனால் சில அவமதிப்புகள், அவமானங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அவமானங்கள் கிடையாது, அதுதான் நம்மளுக்கு படிகள். அந்த அவமானங்கள் தான் படிகள். அவைகள் தான் நம்மை பக்குவப்படுத்தக்கூடியவைகள். நம்ம பலத்தை அதிகரிக்கக்கூடியவைகள் அந்த அவமானங்கள் தான். நம்மளை பலவீனப்படுத்துவதுக்கு அதான் சொல்ல, புரிஞ்சிக்காதவங்களுக்கு அவமானங்கள் பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கும். புரிஞ்சு நிதானமாக பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணி உண்மையான கிருஷ்ண பக்தனுக்கு அதுதான் அவமானங்கள் தான் பெரிய பலமாக இருக்கும். அதுதான் அவன் சீக்கிரமாக பக்குவம் அடைவான். பகவான் நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கான். பகவான் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய பகவான் நல்லதை மட்டும்தான் பண்ணுவான், கெட்டதை பண்ணவே மாட்டான் பகவான். சில உறவுகளை கழட்டி விடுறான்னா அது உன்னுடைய நன்மைக்காக. ஒரு நிமிஷத்தில் நீ கேட்டது மொத்தத்தையும் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. லக்ஷ்மி மணால் அவனுக்கு சகல லக்ஷ்மிகளையும் கொடுக்க தெரியும். அவனுக்கு எல்லா லக்ஷ்மி, தனலட்சுமி, தானலட்சுமி, சந்தான லட்சுமி, எல்லா லட்சுமியும் அவனுக்கு கொடுக்க தெரியும். அவனால் கொடுக்க முடியாதுன்னு கிடையாது. ஆனால் கொடுத்தா அப்புறமா நீ இருக்க மாட்டியே, நீ என் பக்தனாக இருக்க மாட்டியே. அதனால தான் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை. அப்புறமா நீ என் கண்ணுக்கு தெரியும். அப்புறமா நீ காணாமல் சீதையை மானை பிடிச்சு மானை பிடிச்சு கொடுன்னு சொன்னான். அப்புறம் அந்த மானை பிடிக்கிறதுக்கு போன உடனே அப்புறமா காணாத தொலைக்கு போயிட்டா சீதை. அழுறாரு, புலம்புறாரு, அழுதாரு, அவாரா புலம்புறா, துடிக்கிறா, நெளிகிறா, தூக்கு மாட்டிக்கு போகிறா. யார்? சீதை. என்ன தான் நீ பண்ணாலும் அந்த போனது தான். அப்புறம் பகவான் இப்போ பிடிக்க முடியாது. உலக விஷயங்கள் எல்லாம் தேடி வந்து கட்சிடும். நீ அதுதானே கேட்ட, பொன் மானை கேட்ட, பொன் நகரத்தையே கொடுத்துட்ட. நீ எதில் முன்னாடி வரணும்னு நினைக்கிறியோ, எதை ஆசைப்படுறியோ அதை பகவான் கொடுத்துருவான். கொடுத்துட்டா நீ அப்புறமா பகவானை பிடி. அப்புறமா நீ எங்கே இருந்தியோ அந்த சௌக்கியம் மறுபடியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப போராடணும். மறுபடியும் அந்த விட்ட இடத்தை பிடிக்கிறது ரொம்ப போராடணும். சீதை போராடின மாதிரி. உன்னை விட உன்னை இழந்த பகவான் ரொம்ப போராடுவான். ஆனால் ஏன் கொடுத்தான் அப்படின்னா, நீ கேட்ட கொடுத்தான். நீ கேட்ட அதனால் கொடுத்தான். பொன்மான் தானே கேட்ட, பொன் நகரமே கொடுக்குறேன், வா அனுபவிக்க முடியுதா? ஐயோ, ஒரு ராட்சசர்கள் பிசாசு மூஞ்சிங்க, சிங்கம் மூஞ்சி, கழுத மூஞ்சி, குதிரை மூஞ்சி, யானை மூஞ்சி, ஐயே பார்க்கவே சகிக்காத அந்த ராட்சசி கூட்டங்களுக்கு நடுவில் அந்த அந்த சந்தோஷத்தை நான் எப்படியாப்பட்ட ராம பக்தியில் ராம சேவையில் நான் திளைச்சின்னு இருந்தேன். என் சந்தோஷம் என்ன? அப்படியாப்பட்ட வனத்தில் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தினுடைய ஒரு கால் தூசி இங்கெல்லாம் பார்க்கவே சகிக்கலையே. அவன் பார்த்தானா, ராவனை பார்த்தா 10 தலை 20 கை, அவன் மூஞ்சிலாம் பார்த்தா பயங்கர ராட்சசன். பா 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 இப்படியாப்பட்ட இந்த ராட்சச கூட்டங்கள் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறா பாரு, துடிக்கிறா பாருங்க, புலம்புறா பாருங்க. ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, கௌசல்யே சுமித்ரா, கர்த்தரா பாரு, ஹா அயோத்தியன்னு புலம்புறா பாருங்க. பா 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 இந்த நிலை நம்மளுக்கு வேணுமா? இப்படி தான் இழந்துட்டு இன்றைக்கி நம்ம பல ராட்சசர்கள்னு சொல்கிற அளவுக்கு குணங்களால் சில பேர்களை மாட்டின்னு முழிச்சுன்னு இருக்கோம் நாமெல்லாம். அன்றைக்கெல்லாம் ஸ்பஷ்டமாக இருந்தாங்க ராட்சசர்கள். துவாபரயுகத்திலே மனுஷ ரூபத்தில் காலனியம் என்ற அசுரன் தான் கம்சன் ரூபத்தில் கிருஷ்ணனுக்கு மாமா ரூபத்தில் வந்துட்டான், மனுஷ ரூபத்தில் வந்துட்டாங்க. துவாபரயுகத்திலே மனுஷ வடிவத்தில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கலியுகத்தில் சொல்லவே வேணாம். நிறைய மனுஷ தாசர்கள்லாம் கிடையாது, ராசாசுரர்கள்லாம் கிடையாது, மனுஷ ரூபத்தில் தான் ராசர்கள்லாம் இருக்கிறாங்க கலியுகத்தில். சொல்லவே வேணாம். துவாபரயுகத்திலே மனுஷ ரூபத்தில் வந்தாச்சு, கலியுகத்தில் சொல்லவே வேணாம். உறவினர்களுக்குள்ளவே அந்த ராட்சஸில் பார்க்கலாம், அசுரர்களை பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம், தேவர்களையும் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அப்போது ஒன்றை இழக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை பெறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் பண்ண, எத்தனை ஜென்மங்களில் தவம் பண்ணியோ, எத்தனை ஜென்மங்களில் யாகங்கள் பண்ணியோ, ஹோமங்கள் பண்ணியோ, தீர்த்த யாத்திரை போனியோ, எவ்வளோ ஜென்மங்களில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இன்றைக்கி ராமான்னு ஒரு நாமா சொல்ல முடியும்னா. 3 மணி நேரம் நாமா சொல்கிறேன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நான் அப்படியே அழுதுடுவேன் அந்த நினச்சி 3 மணி நேரம் என்னை பகவான் ராமநாமா சொல்ல வச்சுருக்கான்னா இது சாதாரண ஒரு, அதாவது ஒரு நாமா ராமநாமம் 4 லட்சம் ஜென்மாவில் புண்ணியம் பண்ணிடுறோம் நம்ம மனுஷனாக. அவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் தான் ஒரு தடவை ராமான்னு வருமா. 10 நிமிஷம் நாமா சொல்ல முடியாது. 3 மணி நேரம் நாமா சொல்ல வச்சுருக்கான்னா இது பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்காம, இதை விட எனக்கு அவங்களுடைய உறவு வேணும், இவங்களுடைய உறவு வேணும், அது வேணும், இது வரையும் அந்த பதவி வேணும், இந்த நிலை வேணும், அப்படி வேணும் ஆசைப்பட்றேன்னா என்னை விட அடிமுட்டால் உலகத்தில் வேறு யாராக இருக்க மாட்டாங்க. அப்படி ஆசைப்பட்டேன்னா பணம் வேணும், பதவி வேணும். ஒரு 10 நிமிஷம் நாமா சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற இந்த கலியுகத்தில் 3 மணி நேரம் நாமா சொல்ல வச்சுருக்கான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது யோசிக்கணும் இல்லையா? பகவான் நம்மளை எங்கே வச்சுருக்கான்னு யோசிக்கணும் இல்லையா? உனக்கு எந்த ஸ்டேட்டஸில் எந்த இடத்துல வச்சுருக்கான் பகவான், நீ அதை இழக்க போறியா? இழக்கணுன்னா சொல்லு, நீ என்னென்ன கேட்குறியோ எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். ஆனால் நான் கிடைக்க மாட்டேன், என் நாமா கிடைக்காது. சுகபோகங்கள் கட்சிடும், எல்லாமே கொடுத்துட்றேன். உயர்ந்த பொறுப்புகளை வகிக்கிறது, உயர்ந்த இடத்துல போகிறதுனா நான் முந்தடிச்சுன்னு அவங்கள மாதிரி நானும் பிரகாசிக்கணும். எனக்கு என்ன நான் சொன்னால் என் கை காட்டினா 10 பேர் எனக்கு கீழே எனக்கு பணிவிட செய்யணும், எனக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்றது அது பகவான் அதுதான் அது நிறைய பேர் கொடுத்துருக்கானே பகவான். பக்தி, உண்மையான பக்தி யாரோ சில பேருக்கு தானே கொடுத்துருக்கான். அது நிறைய பேர் இருக்காங்களே. அதுக்கு தான் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த பணம் கிடைக்குது, லட்சமாக சம்பாதிக்கிறதுக்கு எல்லா வசதிகளும், அவங்களுக்கு தேவையான யுக்திகள் எல்லாமே அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்கான். ஆனால் உனக்கு ஏன் கொடுக்காமல் இருக்கான்? நான் தரித்திரன், துர்பாக்கியசாலி. துர்பாக்கியசாலி தான் 3 மணி நேரம் ராமநாமா சொல்ல முடியுமா? துர்பாக்கியசாலி தான் பாகவதம் பாராயணம் பண்ண முடியுமா? துர்பாக்கியசாலி தான் அப்படி பகவத் குணங்களை அனுபவிக்க முடியுமா? பாகவத்தில் ருச்சி குறையாமல் இருக்க முடியுமா? துர்பாக்கியசாலியால் இருக்க முடியும். யாரால் இருக்கணும்? மந்த பாக்கியாக யார் லோக விஷயத்தில் என்னென்னா எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, சந்தோஷமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. ஆனால் பகவத் விஷயத்தில் மந்த பாக்கியாக. அதனால தான் எப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சதில் திருப்தி அடையிறதே கிடையாது. நமக்கு என்ன பகவான் கொடுத்துருக்கான்னா அருமையான விஷயங்களை கொடுத்துருப்பான். ஆனால் அதை நம்ம திரும்பியே பார்க்க மாட்டோம். எனக்கு கிடைச்சிச்சே, அது கைக்கிட்ட கிடச்சிச்சே, அதனால் அதை திரும்பியே பார்க்க மாட்டோம். ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிப்போம். அப்படியே அதுக்கு ஐயோ அது வேணும் 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 அப்படியே உயிரே கொடுக்குற அளவுக்கு அதுக்காக அப்படியே அல்லாடுவோம். அதுக்காக எல்லோரையும் யார் வேணாலும் இம்சை பண்ணுறதுக்கு தயாராக இருப்போம். எத்தனை பேர் தொல்லை பண்ணி அந்த இடத்த நான் பிடிக்கணும், அதை நான் அடையணும் அப்படின்றதுக்காக இவன் போராடுவான் பாருங்கள். மலை முளைச்சல், இவன் ஆயுசையே போயிடும். அதுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணுவான். இதுதான் முட்டாள்தனம் சொல்கிறது. அருகில் இருக்கிற பெரிய ராமரை விட்டுட்டு அந்த ஓடுற மான் எங்கேயோ திடீர்னு புதுசாக இப்போ தான் நடுவில் அந்த மான் இடத்துல சீதை மயங்கின மாதிரி தான். தெரியல, அருகில் இருக்கிற ராமலக்ஷ்மணனுடைய மகிமை தெரியல, இவருடைய பாதுகாப்பு தெரியல. ஒரு விராத இடத்துலேருந்து காப்பாற்றினா, 16 ராஷ்டிரத்திலேருந்து சீதையை காப்பாற்றினா, அந்த சூர்பனகை இடத்துலேருந்து சீதையை ராமர் காப்பாற்றினார். இவ்வளவு பகவான் பண்ணியிருக்காரு. நான் சிவதனுசை முறித்து கையை பிடிச்சிருக்காரு. நீயே உனக்கு எல்லா விதமான பாதுகாப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு பகவான் அப்படியேப்பட்ட காதலை கொடுத்தான், தன்னையே கொடுத்தான் பகவான். அவ்வளோ ஆனந்தத்தை கொடுத்தான். 14 வருஷம் அந்த 12 வருஷமாக அந்த அயோத்தியில் எல்லா சந்தோஷங்களும் கொடுத்தார். காட்டில் பாதுகாப்பு கொடுத்தார், விராதனத்துலேருந்து காப்பாற்று, எல்லாத்துலேருந்து காப்பாற்றினார். அந்த பஞ்சவடி சூர்பனகை அவளை கொல்றதுக்கு வந்தா, அதை அவளை அங்கபங்கம் பண்ணி துரத்தி விட்டான் பகவான். சூர்பனகை ஓடிவோ சீதையை 16 ராஷ்டிரங்கள் வந்தாங்க, அத்தனை பேர் துவம்சம் பண்ணி பகவான் அப்படி ரட்சித்தான் சீதையை. எல்லாருக்கும் புண்ணிய ஆசிரமங்களை காண்பிச்சு அவளுக்கு, அப்படியேப்பட்ட புண்ணிய ஆசிரமங்களுடைய மகிமையை தெரிய வச்சு அவளுக்கு அகஸ்தியனுடைய பெருமை எல்லாத்தையுமே சீதைக்கு எல்லா அனுபவத்தையும் பகவான் எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தார். மந்தாகினி நதியில் அவங்களுக்குள்ள நீராடல், அந்த நீர் விளையாட்டில் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தார் ராமச்சந்திரமூர்த்தி சீதைக்கு.
அதனால் ஒரே ரிஷிகள் கூட்டம் புண்ணியமாக காலத்தை கழிச்சா, அவ்வளோ சாநித்தியமாக அவ்வளோ ஆனந்தமாக கழிச்சா. அந்த ஆனந்தத்துக்கு இணையாக வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறா சீதையை. ராமரே சொல்கிறார், சீதையை உன்னிடத்தில் நான் அயோத்தி கூட திரும்பி பார்த்துக்க மனசு வரல, இங்கேயே இருந்துடலாம் ரிஷிகளோட ரிஷிகளா அப்படின்னு ராமர் சொல்கிறாருண்ணா. சீதையும் அதான், ஆமாங்க நானும் அதான் ஆசைப்பட்றேன். அந்த அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவித்த அவர்கள் ஒரு காக்காசுரம் மார்பில் குத்தும்போது அந்த காக்காவை பிரம்மாஸ்திரம் போட்டு அடித்து துவம்சம் பண்ணி அப்படி சீதைக்காக ஒரு பிரம்மாஸ்திர பிரயோகம், ஒரு காக்கா ஓட்டுறதுக்கெல்லாம் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி ஒரு பாதுகாப்பில் இருந்த ராமனுடைய பாதுகாப்பில் இருந்த நீ அல்பமான எப்படி ஒரு மான் விஷயத்தில் போய் ஏமாந்து போயிட்டேன், ஒரு பொன்மான இடத்துல. உன்னா பகவான் குறைய வச்சான் சொல்லு பார்க்கலாம். சீதைக்கு என்ன குறை வச்சான் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி? ஒரு காக்காசுரன் ஜெயந்தன் அவன் மார்பில் குத்துறானே உடனே பகவானுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு, கண்ணு செவந்துச்சு இல்லையா ராமருக்கு. உடனே அங்கே ஒரு தர்ப்பையை ஒரு பிள்ளை எடுத்து உடனே அந்த காக்கா ஓட்டத்துக்கு பிரம்மாஸ்திரம் மூலியம் பண்ணிட்டார்ப்பா விளையாட்டா. அவன் யாருன்னா உண்மையிலே காக்கை இல்லை, இந்திரனுடைய பிள்ளையாகிய ஜெயந்தன். 3 லோகத்துலேயும் அவனுக்கு அடைக்கலம் கிடைக்காதபடி கடைசியில் தேவன் வந்தான். அந்த எந்த சீதையை அபச்சாரம் பண்ணணும் அந்த சீதை மன்னிப்பு கொடுத்ததுனால்தான் அவன் உயிர் பழிச்சான். ஆனாலும் பகவான் சும்மா விடலை. ஒரு பாகவதி அபச்சாரம், ஒரு சீதைக்கு அபச்சாரம் பண்ணதுடைய பலனை அனுபவித்து தான் தெரியும்னு சொல்லி வலது கண்ணை வாங்கிட்டார் பிரம்மாஸ்திரத்துக்கு. சும்மா விடலை. உயிர் வேணால் பழிச்சுப்போம், வலது கண்ணு கொடுத்தோம். ஒரு கண்ணை இழந்தான், தப்பாக பார்த்தல. என்னுடைய மனைவியே அதுதான். அப்படி உனக்காக சாதாரண ஒரு காக்கா ஓட்டத்துலாம் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னா உனக்காக என்ன செய்யலை பகவான் ராமச்சந்திரமூர்த்தி? அந்த ராமனை விடவா அந்த பொன்மான் அழகு? பண்ண தப்பு அது மட்டும் இல்லை. லக்ஷ்மணரை வாரத்தை திரஸ்காரம் பண்ணி பாகவத அபச்சாரம். அப்படி பாகவதரில் அப்படி நிந்திச்சிடக்கூடாது. லக்ஷ்மணர் ஒரு வார்த்தை திரஸ்காரம் பண்ணி பேசிட்டா. அதனால தான் அவள் கொடுமைகளை அனுபவிச்சா. ராட்சசிகளால், கர்ஜனைகளால், அவள் அதட்டல்கள்னால, மிரட்டல்கள்னால, உருட்டல்கள்னால, ராமனுடைய கெடு விதிக்கிறதுனால நடுநடுங்கி போயிட்டா சீதை. ஆனால் அவள் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் மகா பதிவிரதாக்னியில் பாதுகாக்கப்படுகின்றாள். இருந்தாலும் பாகவத அபச்சாரம் கொடியது தானே. பகவான் கைவிட மாட்டான். ஆனால் துன்பங்கள் அனுபவிப்போம் இல்லையா? தன் பக்தர்களை ஏற்றின பிறகு ஒரு பாகவதர் லக்ஷ்மணரும் பாகவதர் தான், சீதையும் பாகவதி தான். இருந்தாலும் அவருக்கு அந்த லக்ஷ்மணருடைய ஒரு திரஸ்காரம் பண்ணி பேசின அந்த ஒரு அபச்சாரம் தண்டனை பெருசாக கிடச்சிது சீதைக்கு. 10 மாதம் கொடுமைகள் அனுபவிச்சா. அரட்டல் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த துன்பங்கள் அனுபவிச்சா இல்லையா? அந்த மரணத்துக்கு துல்லியமான வேதனைகள் அனுபவிச்சா இல்லையா? அந்த மனசு எவ்வளோ புண்பட்டது. அப்போ லக்ஷ்மணர் மனசு எவ்வளோ புண்பட்டுருக்குமோ அந்த புண்படுதல் அவ்வளோ அனுபவிச்சா இல்லையா சீதை? சொல்கிறேன், அதுக்காக தான் சொல்லுவார். ஏன்னா பகவான் நம்மளை நல்லா வச்சுருக்கும் போது நல்லா இருந்துட்டு போயிடணும். அதே சமயத்தில் பகவானுடைய தூய பாகவதர் ஒரு லக்ஷ்மணர்னால் அவரிடத்துல அன்பாக சொல்லணும். அவர் சொல்கிறான்னா அவர் பேச்சு நான் கேட்கணும். நான் சொல்கிற பேச்சு தான் நீ கேட்கணும், நீ சொல்கிற பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னு அர்த்தம். லக்ஷ்மணன் சொன்ன பேச்சு கேட்கணும், சீதை கேட்டுருக்கணும். ஆனால் லக்ஷ்மணர் இவர் சொன்ன பேச்சு கேட்கணும்னு எதிர்பார்த்தான். அப்புறம் ஒரு பாகவதலுக்குள்ளே பாகவதர் என்னென்னா, நான் சொல்கிற பேச்சு தான் நீ கேட்கணும், நீ சொல்கிற பேச்சு நான் கேட்க மாட்டேன். அதுதான் சொல்கிறேன். நான் முந்தி அடிச்சு நான் வருவேன், என் பேச்சு தான் எல்லோரும் கேட்கணும் அப்படின்னா தான் அங்கே அடிபடுறது, கஷ்டப்படுறது. தாசனாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. 10ஓட 11 இருந்துட்டு பாருங்கள், எல்லாருக்கும் பணிஞ்சு போயிருப்பாருங்க. ஈஸியாக இருக்கும் வாழ்க்கை, ரொம்ப சிம்பிளாக போகும். நான் எல்லாரையும் முந்தடிச்சுட்டு வந்துடுவேன், என் பேச்சு தான் எல்லாம் கேட்கணும் அப்படின்னும் போது தான் அங்கே பிரச்சனையே பெருசாகுது. சீதை அப்படி தான் திரஸ்காரம் பண்ணி லக்ஷ்மணரை பேசிட்டா. லக்ஷ்மணர் சொன்ன பேச்சு கேட்கல. லக்ஷ்மணர் சொல்கிறார், ராமருக்கு தேவர்களாலையும் அசுரர்களாலும் கந்தர்களாலையும் யாராலையும் ஆபத்து கிடையாது, அவர் பகவான், அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னேன். அதை கேட்கல. உடனே ராமர் மேலே உள்ள பிரியத்தினால என்னை அபகரிக்க வந்தியா அப்படி இப்படின்னு பேச்சு தப்பாக தடுமாறி பேசிட்டேன். அந்த ஸ்திரீ சுபாவத்தை காட்டிட்டேன், அவசர புத்தி காட்டிட்டான். அதனால தான் கஷ்டப்பட்டேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, இது ராமாயணத்தில் அன்றாட வாழ்க்கையில் நாம் பண்ணுற தவறுகளை இப்படி இந்த கதைகள்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவசரப்பட்டு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறது, ஒரு யாரை பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறது, ஒரு பாகவதரை துணிச்சலாக பேசுகிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் இந்த சீதை லக்ஷ்மணர் விஷயத்துலேயே நம்ம பார்த்துக்கலாம். இது அன்றாட நடக்கிற விஷயம் ஒவ்வொரு பக்தர்கள் நடுவில். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ராமாயணத்தில்.
அப்போ எல்லாமே நமக்கு பாடமாக தான் இருக்குது. அதனால் நமக்கு என்ன பகவான் கொடுத்தானோ அதில் திருப்தி அடைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நாம் சில பேருக்கு வந்து நல்லா உயர்வை கொடுப்பான், எல்லாம் பற்றியா நான் ஆஹா ஓஹோன்னு இருக்காங்க அப்படின்னு நினைக்க தோணும். நமக்கு என்ன கொடுத்தானோ அதில் திருப்தி அடைய தெரியாது. நமக்கு நிறைய கொடுத்துருக்கான். அதாவது பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கிற நமக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்கான். நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கல. நமக்கு என்ன கொடுத்துருக்கான் திரும்பி பார்த்தேன். பாகவத புஸ்தகம் கொடுத்துருக்கான், ராமாயண புஸ்தகம் கொடுத்துருக்கான், ஜபமாலை கொடுத்துருக்கான், பகவான் நாமத்தை நிறைய சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான், அதுக்கான டைமை கொடுத்துருக்கான், அவகாசங்களை கொடுத்துருக்கான், எந்த ஒரு துஷ்ட சங்கத்தினுடைய தொடர்பு இல்லாமல் நம்மளை வச்சுருக்கான், ரிலாக்ஸாக சாந்தியில் மனசு வச்சுருக்கான். இதை விட வேறு என்னங்க கிஃப்ட் வேணும்? இது எத்தனை பேருக்கு இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் இந்த கிருஷ்ண பக்தி ராம் பக்தி இல்லாமல், நாம சொல்லத்துக்கு டைம் இல்லாமல், அவகாசம் இல்லாமல், எவ்வளோ பேர் சுதந்திரம் இல்லாமல், பல பேருடைய பிக்கல் பிடுங்களில் அவஸ்தைப்பட்டுன்னு, குடும்பத்தில் தத்தளிச்சிக்கின்னு, பிள்ளைகள், மனைவி, அதுபோல் பல விதமான உறவுகள் இவைகளால் பிக்கல் பிடுங்களால் எவ்வளோ அவஸ்தைப்பட்டுங்கன்னு, தனக்கு பொறுப்புகள் இருக்குதுன்ற பேரில் வேலைக்கு அவசரமாக ஓடிக்கின்னு, அப்போ மேனேஜருக்கு பதில் சொன்னேன். அங்கே இருக்கிற இந்த மேனேஜர் எம்டி இவங்களுக்கு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் யாராருக்கோ பயந்துக்கின்னு, யாராருக்கோ கை கட்டி பதில் சொல்லின்னு, அந்த மாதத்தில் சம்பளம் வாங்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிற அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த மன உளைச்சல், இறைவனுடைய நினைவே இல்லாமல் இப்படி ஒரு வறண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அதில் ஏதோ பணம் கிடைக்கிறதுக்காக அப்படி பகவானையே கூட திறந்துட்டு அவங்க அந்த ஆஃபீஸில் பல நச்சரிப்புகளுக்கு நடுவில் எல்லாம் சென்ட்டுக்கிட்டெல்லாம் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி டிப்டாப்பாக கோர்ட்டு ஷூட்டுமா போயிட்டு ஏதோ வேலை செய்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ யோசித்து பாருங்கள். அப்போது நம்மளை அப்படியே வச்சுருக்கான் பகவான், அதெல்லாம் ஒன்றுமே தெரிய வேணாம். அது தெரிஞ்சால் தான் டேஞ்சர். கபடங்கள் தெரியணும், பொய்கள் சொல்லணும், வேஷம் போட்டு நடிக்கணும், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், சீரியஸான சீரியஸாக அதிகாரம் காட்ட வேண்டிய இடத்துல அதிகாரம் காட்டணும், பவ்யமாக போக வேண்டிய இடத்துல பவ்யமாக போகணும். அந்த நெளிவு சொல்லிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பணம் சம்பாதித்துக்குள்ளே அவர்கள் எவ்வளோ வேஷம் போடுறாங்கன்னு யோசித்து பாருங்கள். அந்த ₹1,00,000 பணம் சம்பாதித்துக்குள்ளே அவங்க எத்தனை லட்சம் வேஷம் போடுறாங்கன்னு யோசித்து பாருங்கள். அப்போ பகவானுக்கு உண்மையாகவும் இல்லை, எத்தனையோ கபட தர்மங்களை ஆசிரித்து தான் நிறைய பேர் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணும் இல்லையா? யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா பழிக்க முடியாது. பொய் சொல்லலாம், பழிக்க முடியாது. கபட தர்மங்கள் தான், கைதவ தர்மம்னு பேர். அதுக்கு நேர்மையாக இருந்தால் நான் பொய்யே சொல்ல மாட்டேன், நான் அப்படி தான், இல்லை இது அநியாயம்தான், ஆமாம் நான் வேலை செய்கிற இடத்துல அநியாயம் தான் நடக்குது அப்படின்னு சொன்னேன்னா நீ உன்னை மேனேஜர் போஸ்ட்டு நீ உயராது. உனக்கு நீ வந்து அதில் ஒரு ஸ்டாஃபாக கூட வேலை செய்ய முடியாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி நடந்துக்கிட்டால் தான் நம்ம அந்த பதவியில் நம்ம இருக்க முடியும். அப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலை காலத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போது பகவானையே நினைக்காத அப்படியேப்பட்ட நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களோட தான் நம்ம வேலை செய்தாகணும், அவங்களுக்கு கூட தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. பார்த்தீங்களா? அது அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி யாரோருக்கோ கட்டுப்பட்டு யாரோருக்கோ கை கட்டி வேலை செய்து அப்படி தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு அதுதான் நம்ம சுதந்திரம், அதுதான் சந்தோஷம்னு நினச்சிருந்தா, புரியுதுங்களா? அப்போது என்னென்னா அது சந்தோஷம் இல்லை, ஆனால் சந்தோஷமாக நினச்சிருந்து, ஆனால் மறுபடியும் ரொட்டீனாக அடுத்த மாதம் அது மாதம் இதுக்கு எப்போ முடிவே கிடையாது. அப்போது அவித்யா காம கர்மபிகி, அவித்தியினால் அறியாமையினால் ஆசையினால் செயல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சம்பாதிச்சுட்டே இருக்கணும். நல்லா சம்பாதிக்க ஆசை இன்னும் அதிகமாகும். என்னென்னா இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும். இப்படி ஒரு அஞ்ஞானமான ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட பிக்கல் பிடுங்கள், யாருக்கோ பதில் சொல்லணும், எந்தெந்த பொறுப்புகளையோ தலைவர் சுமந்துன்னு அது கட்டுப்பட்டு தன் சுதந்திரம் இல்லாமல் ஏதோ ஒரு பொறுப்புக்கு பயந்துக்கிட்டு ஏதோ ஒரு பொறுப்புகளுடைய கீழில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டது போல், அந்த கயிறுகளால் கட்டப்பட்டது போல், அந்த ஆர்டர், அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இவர்கள் சுதந்திரத்தை இழந்து செயல்படுகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தனா அப்படின்னா இல்லை. இப்படி சுதந்திரமாக செயல்படலாம், பகவான் நாமத்தை சொல்லலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பாகவதம் படிக்கலாம், ராமாயணம் படிக்கலாம். அப்படியேப்பட்ட உனக்கு பக்தியிலையும் தவிட்டாத பக்தியை
பகவான் கொடுத்து வச்சுருக்கான்னா ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். அவங்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கலையே என்ன, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நமக்கு என்ன பகவான் கொடுத்தானோ அதில் பார்த்து நம்ம சந்தோஷம் அடையணுமே தவிர பிறருக்கு கொடுத்ததை பார்த்து பொறாமப்படக்கூடாது. எத்ருச்ச லாப சந்துஷ்டோ துவந்த்வதிதோ விமத்சரக. விமத்சரம்னா மத்சரம்னா பொறாமை, விமத்சரம்னா பொறாமையற்றவனாக இருப்பாயாக. துவந்த்வதிதா இதில் வர லாப நஷ்டம் இதெல்லாம் கடந்து போயிடு. இந்த இரட்டைகளை போய் ஐயோ அவனுக்கு வந்துச்சு இவனுக்கு வந்துச்சு, ஐயோ நான் இந்த பக்கம் பாருதா அந்த பக்கம் பாருதா, இந்த குழப்பத்தெல்லாம் விடாது. இந்த குழப்பத்தை தாண்டி போயிடு. எதாச்சியா பகவான் என்ன கொடுத்தானோ அதில் சந்தோஷமாக இரு, திருப்தியாக இரு. இதுதான் கீதையில் பகவான் சொல்கிறோம். எதிர்ச்ச லாப சந்துஷ்ட துவந்த்வாதிதோ விமத்சரஹா. மத்சரம்னா பொறாமை, பொறாமையற்றவனை பிறர் பார்த்து பொறாமப்படாது. உனக்கு என்ன கொடுத்தான் எதிர்ச்ச லாபம், உனக்கு எதிர்ச்சைன்னா தத்ருச்சையா. பகவானுடைய இச்சைப்படி உனக்கு என்ன கொடுத்தானோ எத்திருச்சையா எத்திரிச்சையா, யாருடைய இச்சை இல்லை, தத்ருச்சையா பகவானுடைய இச்சையின்படி உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ, ஆசைப்பட்ட பிரகாரம் கொடுக்கப்பட்டதோ அதில் சந்தோஷமாக இருந்துக்கோ. ஏன்னா அதுதான் லாபமாக. எதிர்ச்ச லாப சந்துஷ்டா தத்ருச்ச லாப சந்துஷ்டா. பகவானால் கொடுக்கப்பட்ட அதெல்லாம் பெரிய லாபம். அது லாபம்னு நீ நினைக்கணும், அது நஷ்டம்னு நினைக்கக்கூடாது. நம்மளை பகவான் இப்படி வச்சுருக்கானே நஷ்டம், இதுதான் லாபம். அது அந்த லாபம்னு நினச்சினா நீ சந்தோஷமாகிடுவ. அந்த பக்குவம் எத்தனை பேருக்குன்னா உண்மையான கிருஷ்ண பக்தி பகவானே குரு ஆசிரித்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பக்குவம் கிடைக்கும். உயர்ந்த மகாத்மாக்களை ஆசிரித்து பகவானுக்கு நிகரான பாகவத்தில் ஆசிரித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பக்குவம் தன்னாலே சித்திக்கும். அவங்களால அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுக்கு எந்த நிலையில் அவங்களுக்கு சந்தோஷம், சர்வ திசைகளும் சுகமயமாக இருக்கும். அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. ஏன்னா சந்தோஷன்றது வெளியில் இல்லையே, ஆத்மா ராமர்லாம் இருக்கிறவங்களுக்கு தனக்குள்ளே இருக்குது அந்த சந்தோஷம். அப்போது எது செய்தாலும் எது நடந்தாலும் இது எதனால் நடக்குதுன்னு கொஞ்சம் நிதானித்து யோசித்து பகவான்கள் கேட்டோம்னா, எப்பா வெளிப்புறமாக இது அவமானமாக தோணலாம், உனக்கு எல்லாம் லாஸாக தோணலாம், உனக்கு நஷ்டமாக தோணலாம். அதில் போனால் அதில் ஆபத்து இருக்குதுன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. பின்னாடி நடக்கும் போது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. பகவானுக்கு தெரியும். அதனால தான் உனக்கு நான் அதை கொடுக்கல, புரிஞ்சிக்கோ, அவ்வளோதான். உனக்கு ஓணுன்னா நான் கொடுக்குறேன். அப்புறம் நீ அவஸ்தைப்பட குத்துதே குடையுதேன்னு சொல்லக்கூடாது. சீதை மாதிரி, சீதை குத்துதே குடையுதே, ஐயோ தெரியாமல் மானை கேட்டேன்னு அந்த மான் ரூபத்தில் அந்த மாரிசன் நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படின்னு ஜடாயு சண்டை போட்டு கூட தோற்று போயிட்டார். ஜடாயும் உயிரிழந்துட்டார். ஜடாயு ஒரு வேளை ராமர்கள் சொன்னாரே இல்லையோ அப்படின்னு இது மாதிரி பொலைமன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஆகணும், இது வேணுமா அது வேணுமா அப்படின்ட்டு அதை தான் பகவான் செயல்பாடு. ராமாயணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பகவான் எது செய்தாலும் நம்ம நன்மைக்காக தான் செய்கிறான். பக்குவம் வேணும், நிதானமான புத்தி. நம்மளை திட்டாங்களே, நம்மளை ஹார்ஷாக பேசிட்டாங்களே, கத்திட்டாங்களே, நம்மளை கோவப்படுறாங்கன்னா நாம் செய்த தவறுகளை உணர மாட்டோம். நம்ம யாருன்னா திட்டா, நம்மளை யாருன்னா குறை சொல்லிட்டா, நம்மளை ஏதாவது நம்ம துஷ்ட சங்கம் நம்மளை துஷ்ட அப்படின்னா சொல்லிட்டாங்கன்னா அவன் கோவப்படுறோம். அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்குமே மற்றவங்கள துஷ்டர்கள்னு, அது துஷ்ட சங்கம் நம்ம அவங்கள வெறுத்துருக்குமே, அவங்கள ஒதுக்கி இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கலர் தவறை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். ஆனால் பிறருடைய தவறுகளை மட்டும் நம்ம சுற்றி காட்டும். இதுதான் நிதான புத்தி இல்லாத, ஸ்தித பிரக்ஞை நிலை இல்லாத நிலை தான் அலைபாயும் மனதுடையவர்கள். ஆனால் யார் ஸ்தித பிரக்ஞனாக இருக்கானோ அவன் ஃபஸ்ட்டு தன்னுடைய சுவதோஷ பரதோஷ வித்து. ராமருடைய குணம் இது. ஃபஸ்ட்டு தனக்குள்ளே இருக்கிற தோஷத்தை பார்ப்பான், அப்புறம் தான் பிற தோஷங்கள் இருக்குது. நம்மளை யாரோ ஒருத்தர் திட்டுறாங்க, நம்மளை அவமதிக்கிறாங்கன்னா நீ அதுக்கு முன்னாடி நீ யாரையும் அவமதிச்சிருக்க, அதனால தான் நம்ம இந்த அவமானம் படுறோம் அப்படின்றத நம்ம உணரணும். ஃபஸ்ட்டு உணர்ந்துட்டாவே அப்புறமா நீங்கள் யாரையும் அவமதிக்க மாட்டீங்க. சில விஷயம்லாம் துஷ்ட சங்கம்னு சொல்கிறோம். சில பேர் அதாவது நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன், அது மாதிரி இருக்காங்க யாரோ சில பேர்னு நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க நேரடியாகவே இன்னாருன்னு சொல்லிடுவாங்க, துஷ்ட சங்கத்தினுடைய சேர்த்தனால தான் அது போல் துஷ்டத்தை அப்படின்னு நீ சொல்கிறீ. அப்போ உன்னை துஷ்ட சங்கம் நான் அவங்க சொன்னால் நான் உனக்கு தாங்க மாட்டோம். இல்லை ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், இது நான் ஒரு இடத்துல நடந்த விஷயத்தை சொல்கிறேன். அது மாதிரி இவங்க அவங்கள துஷ்ட சங்கம் சொன்னால் அவங்களுக்கு இவங்க துஷ்ட சங்கமாக இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்போது? அதுதான் சொல்கிறேன்னு. அப்போது நாம் மற்றவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கும் அப்படி தான் வரும் அப்படின்னு யோசித்து நம்ம சொல்கிற முன்னாடி நம்ம பார்த்து சொல்லணும். இன்னாரை நம்ம சொல்கிறோமே, நம்மளுக்கு அப்படி திருப்பி சொன்னாலும் நம்ம தாங்குவோமா
அப்போ நம்ம உலகத்தில் எதை எதிர்பார்க்குறோமோ அதை முன்னாடி நம்ம செய்யணும். நம்ம மரியாதை எதிர்பார்த்தோன்னா மரியாதை கொடுக்கணும். நம்ம அவமதிக்கிற பண்ணோம்னா நம்மளுக்கு அவமதிப்பு தான் உண்டாகும். அதை புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தேவையில்லை. பகவான் இஷ்டப்படி எப்படி ஒரு ரணம் விட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறேன்னா அது சூப்பர். அது நல்லாவே நடக்கும். உங்களுக்கு அவமானமும் இல்லை, துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் சந்தோஷம் மட்டும் இருக்கும். 10 பேர் எல்லாம் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்க, ஆசைப்படுறாங்கன்னா அது நாமளும் அதே ஆசைப்படக்கூடாது. இல்லை அவங்க பக்தர்கள். இப்போது மகா அவதார் நரசிம்மா அப்படின்னு ஒரு படம் வருது. மகா அவதார் நரசிம்மன்னு ஒரு படம் வந்திருக்கு. அது பார்த்தா நிறைய இஸ்கான் டிவோட்டிஸ்லாம் நிறைய பேர் போய் பார்க்குறாங்க அந்த படத்தை. அது 213 ரூபாயோ என்னவோ டிக்கெட்டு. 200, 300, 500 டிக்கெட்லாம் 500 கூட இருக்குது, 300 கூட இருக்குது, அதிகமாக டிக்கெட் கூட இருக்குது. போய் பார்க்கலாம். எங்கள் தேட்டருக்கு போய் பார்க்கணும். நான் சாதாரண விஷயம் தான் சொல்கிறேன், ஒரு விஷயம். ஆனால் அது கிராஃபிக்ஸில் படம் எடுத்திருக்காங்க. மகா அவதார் நரசிம்மன் ஒரு படம் கிராஃபிக்ஸில் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் டிவோட்டிஸ்லாம் பக்தர்லாம் நிறைய பேர் பார்த்து அங்கேயே கீர்த்தனை பண்ணுறாங்க. சொல்லப்போனால் அந்த தேட்டரையே கோயிலாக மதித்து கீழே செருப்புலாம் விட்டு ஷூலாம் கழட்டி போட்டு மேலே போய் படம் பார்க்குறாங்க. சொல்கிறேன் பேச்சுக்கு. இப்போ என்னன்னா, ஆமாம் எவ்வளோ பேர் பார்க்குறாங்களே படம், அப்போ நம்மளும் போய் பார்க்கணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சின்னு இது பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படி போய் அதை எனக்கு பாகவத புஸ்தகம் இருக்குது இல்லையா, அதுலேயே எல்லா நரசிம்மரும் வந்துடுவார். நமக்கு எல்லாமே கிடச்சிடும். அப்போ 10 பேர் போகிற பாதையில் நம்மளும் போகலாமே. ஏன் நம்மளும் 213 ரூபா தானே, பரவாயில்ல. டிக்கெட்டு பரவாயில்ல, 213 பரவாயில்ல. எவ்வளோ செலவு பண்ணுறோம் பகவானுக்காக. போகலாமே, சினிமாவில் போய் பார்க்கலாமே பகவான். சூப்பராக இருக்குது. நல்லா 3D மூவி அது. 3D மூவி அது நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்கும். கிராஃபிக்ஸ் நல்லா எடுத்துருக்காங்க சூப்பராக. நரசிம்ம அவதாரம் அப்படியே பக்தி உண்டாயிடும். எல்லாம் ஓகே. ஆனால் அடியேன்னு போகல. ஏன்னா எனக்கு இங்கே கிடச்சிச்சு. பாகவத புஸ்தகத்தை திறந்தாவே கிடச்சிச்சு. நரசிம்ம அவதார வர்ணனை அருமையாக இருக்குது. என் மனசில் நான் பகவானை பார்க்குறேன், நரசிம்மரை பார்க்குறேன், பிரகலாத உபதேசங்களை கேட்குறேன். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அங்கே பார்த்து தான் பக்தி வரணும் அப்படின்னு எனக்கு அவசியம் கிடையாது. அதனால் பார்க்குறவங்கள நான் குறை சொல்ல, தாராளமாக சந்தோஷம், நல்ல என்கரேஜ்மெண்ட். நானே என்கரேஜ் பண்ணுவேன். தாராளமாக போய் பாருப்பா, நல்ல விஷயம், பக்தி உண்டாகும். பரவாயில்ல, நரசிம்ம அவதார கதை நல்லா படமாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி எத்தனையோ கோடி, 28 கோடி, எவ்வளோ கோடி, 30 கோடி அது பட்ஜெட்டு. எவ்வளோ கோடி தாண்டி போச்சு. அதெல்லாம் பட்ஜெட்டை விட தாண்டி போச்சு. அவ்வளோ கோடி வசூலாகிருக்கு. இன்றைக்கி 5 நாள் 6 நாள் ஆகிப்போச்சு. நல்லா வசூலாகிடுச்சு சூப்பராக. எல்லா தேட்டர்லையும், இந்தியா பூரா, உலகம் முழுதும் எல்லா தேட்டரில் நல்லா சரியான வசூல் சாதனை படைச்சிருக்கு. மகா அவதாரம் நரசிம்மமூர்த்தி படம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. எல்லா மொழிகளிலும் அது வெளியிட்ருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, எனக்கு வேண்டாம். நான் ஆஹா ஓஹோன்னு அது மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு என்னமோ தெரியல, மனசு வரல. பகவான் என்னை அப்படி வைக்கல. அந்த படம் பார்த்து தான் எனக்கு நரசிம்மமூர்த்தி மேலே பக்தி வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பாகவதம் என்றைக்கு கிடைச்சதோ அன்றைக்கே நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். இந்த ஆடம்பரங்கள், உற்சவங்கள் எல்லாத்தையும் போவேன். அதாவது எப்போ நினச்சா போவேன், இல்லாட்டி இல்லை. ஆனால் அதை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன். எனக்கு பாகவதத்துலேயே நரசிம்மர் தெரிகிறார். 10 பேர் போகிற வழியில் நம்ம போகிறத விட ஒரு நிமிஷம் யோசித்து, ஏன் அந்த பக்தி இங்கே கிடைக்காதா அப்படின்னு நினச்சா கிடைச்சிடும். பாகவதத்தில் இல்லாதது தான் அப்படின்னும் போது அந்த பாகவதம் சந்தோஷப்படும். பரவாயில்ல, அதெல்லாம் கூட பெருசாக நம்மளை மட்டுமே பெருசாக மதிக்கிறான்னு. அந்த பாகவத புஸ்தகம், அந்த புஸ்தக ரூபத்தில் இருக்கிற பகவான், அந்த பாகவதம் நம்மளை பற்றியா நம்ம கையிலே எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்றோம். இந்த பாகவதம் படித்தாலே எனக்கு நரசிம்மர் ஹிருதயத்தில் தெரிகிறார். அந்த நரசிம்மாகாரமாக அதே சமயத்தில் அசுரர்களை எப்படி வதம் பண்ணார் எல்லாமே அதில் வருது. எனக்கு பிரகலாதனுடைய உபதேசம் இருக்குது, பிரகலாதனுடைய ஸ்துதிகள் இருக்குது. நரசிம்மாவதத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் பெருசாக. அப்போ அந்த நினைவுகளே எனக்கு போதுமானது. அதுவே பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது. பாகவதத்தில் இல்லாததே அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பாகவதத்தில் வச்சு தான் நம்ம படமாக எடுத்துருக்காங்க. மகாவதார் நரசிம்ம படம் அந்த கிராஃபிக்ஸில் 3D இதில் படம் எடுத்துருக்காங்க. இதில் தானே எடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு இன்னும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லுவேன். அப்படி பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஆனால் எனக்கு என்னவோ மனசில் பகவான் எனக்கு குருவாக இருந்து, எனக்கு என்னவோ
அதில் ஈடுபாடு வைக்கல. எனக்கு பார்க்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பகவான் அதான் சொல்கிறேன், பகவான் வழி நடத்தினா கண்டிப்பாக போய் பார்ப்பேன். பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், பார்ப்பேன். வழி நடத்த பார்ப்பேன். ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய ஆசையாக ஒன்று இருந்தது. எனக்கு ஆசை உண்டாகலை. அதை பார்த்தே தரணும் அப்படின்ற ஆசை எனக்கு உள்ளே உண்டாகலை. ஏன்னா எனக்கு நரசிம்மர் பாகவதத்தில் கட்சிட்டார். பாகவதம் படித்தா நரசிம்மர் தெரிகிறாரு உள்ள. இதை விட வேறு என்ன தேவை? இந்த வர்ணனைகளே நரசிம்மர் அப்படியே நம்ம அப்படி தெற்றி பல்லும் சிங்க முகத்தோட மனுஷ உடம்போட நூற்றுக்கணக்கான கைகளோட நகங்களோட அசுரர்களை வதம் பண்ணுறதும் குடல் இரணிகசிவை குத்தி கிழிச்சு குடல் மாலைகளை அணிந்துக்கிறதும் அப்போது தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதும் அதில் பகவான் சாந்தி அடையாத போது பிரகலாதன் வந்து சாஷ்டமாக வந்து நமஸ்காரம் பண்ணோடனே குழந்தை அப்படியே சாந்த நரசிம்மராக மாறி பிரகலாதனை மடியில் வச்சுது ஆசீர்வாதம் தலையில் சூட்டி கையை தன்னை பத்மாஸ்தத்தை தலையில் சூட்டி அவன் வாக்கால் 43 ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரத்தை கேட்குறாருன்னா இதை விட வேறு என்ன வேணும் எனக்கு? அப்போ படிக்கும்போது ஹிருதயத்தில் பகவான் தெரிகிறாரே, சத்தியோ ஹிருத்திய அவருத்தியதே. அதை உடனே அதை படிக்கும்போதே ஹிருதயத்தில் பகவான் வந்துடுறானே. அப்படிப்பட்ட பாகவதம் கையில் இருக்கும்பொழுது இதை விட பெருசாக எனக்கு அந்த சினிமா தேட்டர் தோணலை. பாகவதத்தை விட பெருசாக பாகவதத்துலேருந்து தான் அதை எடுத்துருக்காங்க. பாகவதத்தை விட பெருசாக எனக்கு அந்த சினிமாவில் போய் பார்க்கணுன்னு தோணலை. இந்த பாகவதமே பெரிய சினிமாவை தோணுது. இதுவே சாமட்டியமாக தோணுது. என் ஹிருதயத்தில் பெருசாக பகவான் காண்பிக்கிறான். அப்போ பாகவதத்தை ஒருத்தர் மதிச்சிட்டுவேன் வேறு எதையும் மதிக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு எதையும் பெருசாக போய் ஏதாவது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெருசாக மதிக்கணும்னு அவசியம் இல்லை. பாகவதத்தை மதிச்சிட்டா போதுமானது. அதுதான் எல்லாத்தோட பெருசு. அது கையில் கிடைச்சிட்ட பிறகு அப்புறம் மற்றதெல்லாம் கிடைச்சா கிடைக்காட்டி போட்டோம். செலவு ஒன்றும் பெருசாக இல்லை. 213 ரூபா என்னவோ டிக்கெட்டு போக சொன்னாங்க. ஓகே, இல்லாட்டி 500 ரூபா கூட ஆகட்டுமே. தாராளமாக நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. தாராளமாக செலவு பண்ணலாம். ஃபேமிலியாக போனவங்க தான் கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஆனால் தாராளமாக எல்லோரும் போய் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து பகவான் அப்படி விதிக்கலை. எனக்கு இந்த பாகவதம் படிக்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு இணையாக அது எனக்கு சந்தோஷம் கொடுக்குமா தோணலை எனக்கு. ஆனால் ஆசை இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணுன்னு. பகவான் என்னை யார் மூலமாக அது எனக்கு பகவான் அந்த வாய்ப்பு கொடுத்தான்னா கண்டிப்பாக போய் பார்ப்பேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு தேவன்னு கிடப்பேன். எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றையும் அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஆசை கிடையாது. அந்த ஃபோனை திறந்து அந்த ட்ரையல்லாம் நிறைய போடுறாங்க. ஓகே, பார்த்தே ஆகணும்னு ஆசை கிடையாது. பரவாயில்ல, கிடைச்சா பார்ப்பேன், இல்லாட்டி இல்லை. எனக்கு பாகவதத்திலே பகவான் தெரியறதுனால, பாகவதத்தில் திருப்தி அடைஞ்சதுனால. அதனால் நான் என்னென்னா சில விஷயத்தில் குழப்பறேன்னு நினைக்கிறேன். குழப்பறேன்னா என்னன்னு தெரில. மொத்தம் எதிர்ச்சியாக லாபம் சந்தோஷம். பகவானால் கொடுக்கப்பட்டதை அனுபவிக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ செய்தி கூட ராமருடைய திருவடியிலேயே சாயிலே இருந்தாருன்னா ஆபத்து வந்திருக்காது. ஆபத்து வரேன்னா இப்போ அதுவும் பகவான் சங்கல்பம் தான். ஏன்னா ராவண வதம் நடக்கணுமே, அதனால தான் ஆசைப்பட்ட பொன்மானுக்கு. எல்லாம் ஒரு பகவானுடைய திட்டப்படி தான் நடந்தது. இருந்தாலும் அதுக்கு உதவி பண்ணா சீதம்மா. நல்லது தான் சொல்கிறேன். அது எதுக்காக நம்மளுக்கும் ஒரு பாடம். பகவான் விட்டு இப்போ நீங்காமல் இருந்தார் இப்போ லக்ஷ்மண சுவாமி சேவையிலே இருந்ததுனால. அவர் திருப்பி பேசியிருந்தாருன்னா, சீதை திட்டுறான்னு சொல்லி இவ்வளோ திட்டியிருந்தாருன்னா, ஆனால் சைலண்டாக போயிட்டார் இல்லையா? சரி, ஸ்திரீகளுடைய சுபாவம் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டார் இல்லையா? அதுதான் புத்திசாலித்தனம். அவ்வளோ கோபிஷ்டர் லக்ஷ்மண சுவாமி. ஆனால் ஜெகன்மாதாவாகிய சீதையை தன் தாயாக தான் மதித்தார். ஆனால் அவள் பேசிடக்கூடாது, பேசிட்டா இல்லையா? அப்போது எந்த நிலையில் இருக்கணுமோ அந்த நிலையில் இருந்தால் தான் ராமரோடு இருக்க முடியும். லக்ஷ்மணர் ராமரோடு இருந்தார் பற்றியா கடைசி வரைக்கும். அது மாதிரி பகவானுடைய உத்தரவுக்கு எப்பவும் அடிபணிஞ்சு இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே பிரச்சனை கிடையாது. பகவானை மீறினவங்களுக்கு தான் பிரச்சனையே. பகவானை விடவா அழகு அந்த பொன்மானே. அப்போ ராமரையே பிடிச்சதாக சொல்லி அந்த பொன்மானுக்கு ஆசைப்பட்டார். அப்போ என்னாச்சு? அதுன்னா அவ்வளோ பிடிவாதம். வேணான்னு லக்ஷ்மண சுவாமி சொல்லியும் கேட்காம, சரி ஓகே லக்ஷ்மணா விடு, பரவாயில்ல, அவள் கேட்டால் அதை நான் பிடிச்சி கொடுக்குறோம். உடனே கிளம்பிட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த மானை பின்தொடர்ந்தார். அப்போ அந்த பொன்மான் என்ன, இதெல்லாம் பகவானுடைய கோடி மன்மத லாவண்யன் ஆகிய ராமச்சந்திரமூர்த்தியுடைய ஒரு கண்ணழுக்கு ஈடாகுமா? அவருடைய திருவடி அழகுக்கு தோல் கண்டார் தோலை கண்டார்னு சொல்கிற மாதிரி அவருடைய அழகுக்கு, அவருடைய கோதண்டத்துக்கு ஈடாகுமா? கோதண்டத்துடைய அழகு ஈடாகுமா?
அந்த அவருடைய தோல் அந்த அந்த ஆச்சானு பகவான் அவருடைய சரீரம் அந்த தோல் அழகு இருக்கே, அந்த அழகுக்கு ஈடாகுமா? அவருடைய கண்ணழகுக்கு ஈடாகுமா? அவருடைய புருவத்தினுடைய அழகுக்கு ஈடாகுமா? அவருடைய புன்சிரிப்பினுடைய அழகுக்கு ஈடாகுமா? ராமச்சந்திரமூர்த்தியுடைய புன்சிரிப்பு அழகுக்கு ஈடாகுமா அந்த பொன்மானானது? அப்போ அப்படியாப்பட்ட அழகனாகி இவரிடத்துல இருக்கிற அழகாக இல்லாத அழகாக அந்த மானிடத்தில் இருந்துச்சு, அந்த பொன்மான இடத்துல. அதுதான் ராமர் விட்டு பிரியணுன்ற நிலை ஏற்படணும்னு இருக்குது இல்லையா? அதனால் அப்படி நடந்தது. அது மாதிரி தான் பகவானிடத்தில் பூர்ணத்துவம் இருக்குன்றது தெரிஞ்சும் கூட அதை அனுபவிக்காமல் உலக விஷயங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். காட்லெஸ் சோல்ஸாக, அதான் காட்லெஸ் மேன்ஸாக நம்ம ஆளையிறோம். மென்னா உமனா எப்படியோ அது மட்டும் காட்லெஸ் இறைவனற்றவர்களாக அனாதைகள் போல் கஷ்டப்படுறோம். நாதன் இருந்தோம். ரிஷிகள்லாம் தண்டகாலத்தில் நாதன்னு கூப்பிட்டாங்களாம் ராமரை. ஏன்னா அவன் தான் எல்லாருக்கும் நாதன். நீ ராஜ்யத்தில் இருந்தால் ராஜ்யத்தில் இல்லைனாலும் நீ தாண்டா எங்களை நாதன்றான், நீங்கள் தான் ராஜா அப்படின்ற ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க. கர்ப்பபூதாக, ஒரு கர்ப்பத்தில் ஒரு சிசுவுக்கு தாய் பாதுகாப்பு போல் நீ தான் பாதுகாக்கணும். அப்படி தண்டகாலத்தில் ரிஷிகளுடைய சரணாகதி இல்லையா? சரி, நம்ம எங்கேயோ போயிட்டோம். மொத்தம் பகவத் விஷயத்துக்கு எப்படி இருந்தாலும் பகவான் பகவத் விஷயத்துக்கு பக்தி விஷயத்துக்கு தான் திருப்பிடுவான் புத்தியை. லௌகிக விஷயத்துக்கு லௌகிக விஷயமாக பேசினா கூட அது பக்தி விஷயமாக பகவான் திருப்பிடுவான். அப்படி அதனால் நம்மளுக்கு என்ன எப்படி பகவான் கொடுத்துருக்கானோ நம்ம முந்தியடிச்சுன்னு நாம் அதை அடையணும் இதை அடையணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம சத்சங்கன்ற பேரால் துஷ்ட சகவாசங்களோடு சேர்ந்து நமக்குள்ள துர்குணங்களை வளர்த்துக்க கொள்ள வேண்டாம். நாம் இருக்கிற இடத்துலையே இருந்து தூய பக்தி பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த தூய பக்தியிலே இருக்கிறதுல அது எப்படி தக்க வச்சுக்கணும்னு பார்த்துக்கணும். அதே சமயத்தில் அதுக்கு மேலே நமக்கு இன்னும் அப்படி சேரணும்னா நம்மை விட தூயவர்களாக இருக்கக்கூடிய தூய பக்தர்களிடத்தில் நம்ம பழகி அந்த பக்தியை வளர்த்துக்கணும். புரிஞ்சுக்கிட்டா? அதனால் அப்படி தான் நம்ம பக்தியை வளர்த்துக்கணுமே தவிர நம்ம கண்டதெல்லாம் ஆசைப்படுவோம். ஏன்னா களி எப்படியும் ஆசை நமக்குள்ளே உண்டு பண்ணினே இருப்பான். எந்தெந்த விஷயத்துலேயே மனசு ஏன்னா யோசிக்காது. கொஞ்சம் யோசித்தா எல்லாமே வேலைலாம் முடிச்சு கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா களி நம்மளை பார்த்து பயந்து விடுவான். களி வேறு ஓட வரட்டும் போது அவன் பேச்சு கேட்க ஆரம்பித்தோம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். மனசு குழப்பத்தில் ஆழ்ந்துடும் கொஞ்சம். அதனால தான் கொஞ்சம் நிதானிச்சு யோசிக்கணும். இது எதுக்காக நடக்குது, இது எதனால் நடக்குதுன்னு. சரி, ஓகே, நல்லதுக்காக தான் நடக்குது, நம்ம நன்மைக்காக தான் பகவான் பண்ணுறான் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சிக்கலாம். நல்லா புரியும், ஸ்பஷ்டமாக புரியும். இந்த விசாரணைலாம் யார் பண்ணுறதுன்னா ராமர் லக்ஷ்மணர் இடத்துல பண்ணுறாரு. கைகை அம்மா வாக்கில் அப்படி வருமா? என்னை காட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லுவாளா? அவளுக்கு செல்ல பிள்ளையாக நான் வளர்ந்தவனாச்சே, என்னை போய் அதுவும் தசரதர் முன்னாடியே அப்படி தசரதருக்கு அப்படி போயிடுவா கைகை. அவ்வளோ மரியாதை கொடுப்பாள். அதனால கைகையை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் தசரதருக்கு. அவள் அழகில் மட்டும் இல்லை, அவள் அந்தளவுக்கு பணிவிட பண்ணுவாள். தசரதருக்கு நான் ரொம்ப பெரிய அந்யோன்யமாக இருப்பாள் தசரதத்தில். அதனால் அப்படி சேவை செய்யக்கூடியவள். கடைசியில் அவளால் தான் இவருக்கு ஆபத்தே வரும்னு நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ சந்தோஷப்படுத்தினான் தசரதற்கு. அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தவள் கைகை. அவ்வளோ மனசுக்கு ரம்யமானவளாக, மனசு ரொம்ப பிடிச்சவளாக இருந்தவள் யாருன்னா கைகை தான். அந்தளவுக்கு பணிவிடைகளாலையும் நல்ல குணங்களாலையும் அப்படி தசரதரை மகிழ்வித்தாள் கைகை அம்மா. சாதாரண விஷயம் கிடையாது. அதிலே சொல்லி நீங்கள் ராமாயணத்தை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அனுகூலமாக இருந்தவள் கைகை. அவள் இப்படி பிரதிகூலமாக மாறுவா. அதை தசரதர் அவ்வளோ மதிக்கத்தக்கவரான தசரதரை அப்படி அவ்வளோ மதிச்சு இத்தனை நாள் மதிச்சு வந்தவள் திடீர்னு அன்றைக்கி பார்த்து இப்படி அவமதித்து தசரதர் முன்னாடி இப்படி பேசுவாளா? அப்போது இதுதான் விதி வேலை செய்யுது அப்படின்னு தான் லக்ஷ்மணத்தில் ராமர் சொல்கிறார். அவள் ஸ்பஷ்டம் அதை யோசிக்கணும். அந்த விசாரணை பண்ணும்போது நிதான புத்தி வந்துடும். லக்ஷ்மணர் மாதிரி கோவப்பட மாட்டோம், ராமர் மாதிரி யோசிப்போம். அப்போது கைகை இடத்துல கோபம் வரல. ஏன்னா கைகை சில காரணங்களை பார்த்தா கைகை சொல்லக்கூடிய வார்த்தையாக தெரில, யாரோ தூண்டி விட்டுருக்காங்க, மந்திரை தூண்டி விட்டுருக்காங்க. அப்போ தெய்வத்தினுடைய செயல் இது அப்படின்னு பல விஷயங்களை யோசிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இங்கே ராமரை மனுஷனை பகவானாக பார்க்கல, மனுஷனாக இருந்து எப்படி யோசிக்கணுமோ அப்படி யோசிக்கணும் நடக்கும்போது. இத்தனை நாள் கௌசல்யம்மாவுக்கு இருக்கிற அதாவது கௌசல்யம்மாவை விட கைகை அம்மா தான் ரொம்ப ராமரை செல்லமாக வளர்த்தாலாம்.
அப்படிப்பட்ட என்னை போய் காட்டுக்கு அனுப்பணும் நான் ஆசைப்படுவாளா? இதுதான் ஆச்சரியம். அப்போ திடீர்னு இது நேருது, அதுவும் பட்டாபிஷேகம் புது சமயத்தில் இந்த சொந்தத்தில் இப்படி தான் புள்ள வேறு புள்ளன்னு பிரித்து பேசுகிறான்னா, அது தசரதர் முன்னாடியே வரம் கேட்குறான்னா, அதுலேருந்து தெரிஞ்சுக்கோ தெய்வத்தினால் அவள் புத்தி மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கும். இத்தனை நாள் கேட்டுருக்கணுமே, சின்ன வயசுலேருந்து என் மேல் பாசமாக இருந்தால் திடீர்னு இப்படி வரும்னா, அப்போ திடீர்னு எதிர்ச்சியாக நடக்குதுனாவே அது தத்திர்ச்சியாக பகவானுடைய இச்சைப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெய்வ சங்கல்பம். அந்த விசாரணை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு எந்த நிலையிலும் நிதான புத்தி இருக்கும். இது இவங்களால் நடக்கலை, இது கைகை மேலேயும் குறை இல்லை, மந்திரை மேலேயும் குறை இல்லை, கூனி மேலேயும் குறை இல்லை, தசரத மேலேயும் தப்பு இல்லை, யார் மேலேயும் தப்பு இல்லை, நம்ம மேலேயும் தப்பு இல்லை. அப்போ யார் மேலே தப்பு? யார் மேலே தப்பு? ஏதோ ஒரு செயல் நடக்குது, அது நம்மளுடைய நன்மைக்காக நடக்குது அப்படி நினைச்சார் ராமர். அதனால் வனவாச மகோதயம்னார். அதனால தான் வனவாச மகோதயம்னு சொன்னார். நம்ம வனவாசம் நம்மளுக்கு மகோதயத்தை கொண்டு பண்ணக்கூடியது. அப்போ நான் 3 லோகத்துலேயும் இவருடைய புகழை விளங்க வைப்பதற்காக தான் ராவண சம்மாரம் நடக்கணும், 3 லோகத்தில் ராமருக்கு ஜெயக்கொடி பறக்கணும், அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் போன்ற பக்தர்கள்லாம் கிடைக்கணும், பெரிய விஷயம் நடக்க வேண்டியது இருக்கே. அதுக்காக தான் அதெல்லாம் நடக்குதுன்னு அந்த நிதான புத்தியோடு புரிஞ்சிக்கின ராமருக்கு அது நல்லபடியாகவே செழிப்பாகவே, அந்த நிதான புத்தியோடு இருக்கிறவங்களுக்கு அது செழிப்பையும் உண்டு பண்ணும், நல்லதே நடக்கும். இப்போ புரியுதா ஏன் நடந்ததுன்னு? ஏன் கைகையமாகவே விரட்டுவாளா நாட்டை விட்டு வெளியே போன்னு? பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு மறுநாள் பட்டாபிஷேகம் இல்லை காட்டுக்கு ஓடுன்னா, ஒன்றும் இல்லாத ஓட்டாம்பரியா எல்லாத்தையும் விட்டு போகணுன்னா எப்படி முடியும்? எதனால் போனார்? வனவாசம் மகோதயம். ஏதோ ஒரு நல்லது பகவானுடைய செயலாக இருக்குது. இது நம்மளுடைய புருஷ சாமர்த்தியத்தினால் மாற்றின்னு நினச்சா அதனால் விபரீதம் தான் உண்டாகும். விளைவுகள் என்னென்னா, எப்பவுமே ஒரு புத்திசாலியானவன் என்ன பண்ணனா, இது பெரிய ஆபத்துக்களை உண்டாகணும்னா நம்ம என்ன பண்ண விட்டு கொடுக்காம நம்ம ஒருத்தர்கிட்ட சண்டை போடுவோம், வாக்குவாதம் பண்ணுவோம், சண்டை போடுவோம். அது எப்படி என் பொருள் இது, சொத்து என் சொத்து, இது என் பிரச்சனை, என்னுடைய பணம் என்னுடைய சொத்து அப்படின்னு சண்டை போட்டாங்கன்னா விபரீதம் தான் அதிகமாகும், விளைவுகள் மோசமாக இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், ரத்த காயம் ரணகாயம் கூட ஆகும். அதனால தான் என்னன்னா, அந்த விளைவுகளை பெருசாக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போது கைகையை அடக்க முடியாதா, தசரதரை அடக்க முடியாதா? ராமரால் எல்லாம் முடியும். ஆனால் யோசிக்கணும், இது ஏன் நடக்குதுன்னு யோசித்து அந்த உட்பட்டு அதுக்கேற்ற மாதிரி தனிஞ்சு போயிட்டோம்னா பின்னாடி பகவான் நமக்கு மேன்மை தான் கொடுப்பான். அப்போ ராமருக்கு என்னென்னா பின்னாடி புகழ் தான் கிடச்சிது. அந்த நிதான புத்தி இல்லாதவர்கள் தான் அவசரப்பட்டு வீட்டில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு அலையிறது, வீட்டில் விவாதங்கள், உறவுகளுக்குள்ள விரிசல்கள், கணவன் மனைக்குள்ளே டிவர்ஸு, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சொத்து தகராறு, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த ராமர் யோசித்த மாதிரி யோசிக்காதது தான் காரணம். நிதானத்தோடு யோசிக்கணும் எதனால் நடக்குதுன்னு. சரி ஓகே, ஏமாற்றி போட்டோம் போ அப்படின்னு ராமர் விட்டு போனார். எல்லாமே விட்டு போ, நல்லது, உனக்கு நன்மையே பகவான் செய்வான். அதுக்காகத்தான் ராமாயணமே. அப்போ நானே எல்லாத்துலேயும் முந்தி இருக்கணும், நானே பெரிய ஆளாக இருக்கணும், நானே இது பண்ணணும், எனக்கு தான் எல்லாம் புகழ் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம அடிச்சுன்னா அதுக்கான துன்பங்களும் பெருசாக இருக்கும். அதனால் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தியாவது நம்ம சௌக்கியத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை அடியோடு தூக்கி எறிஞ்சிடணும். முடிஞ்ச வரைக்கும் மற்ற மனசை புண்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். சொத்து சுகம்லாம் போகும் வரும், அல்பமான இந்த பண விஷயத்துக்காகவோ சொத்து சுகங்களுக்காகவோ எவ்வளோ பேருடைய மனசை நம்ம காயப்படுத்தி அதை சின்னபின்னப்படுத்தி அவருடைய சாபங்களை வைத்தறிச்சலாம் வாங்கி கொட்டிக்கிண்டு அதுக்கப்புறமா நீ என்ன சொத்து சுகத்தை அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை, சபிக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? என்னெல்லாம் சொத்து சுகத்தோடு வாழ்ந்தாலும் அதுதான் நம்ம யோசிக்கணும். அது ராமர் யோசித்தார். லக்ஷ்மணன் கோவப்படுற மாதிரி கோவப்படுந்தானா கதையே மாறி இருக்கும். ராமாயணமாக இருந்திருக்க வேறு மாதிரி மாறி. அப்போது எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து தான் ஆகணும். எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிக்கணும். ராவணாதி ராட்சஸில் அடிக்கணும், அந்த இடத்துல தன் பராக்கிரமத்தை காட்டுறார். அவர்களுக்கு அந்த பொறுத்து போகிறவங்களுக்கு தன்னாலே ராட்சஸர்களே அழிக்கக்கூடிய பலம் அவங்களுக்கு உண்டாயிடும். அந்தரங்க சத்துருக்களை ஜெயிக்கணும். வெளிப்புறமாக இருக்கிறவங்க யாரையும் சத்துருக்களை நினைக்கக்கூடாது. வெளிப்புறமாக இருக்கக்கூடிய உறவுகளை இது பண்ணார். காமக்ரோதம் போன்ற ராவண கும்பகர்ணம் போன்ற காமக்ரோதம் என்ற இந்த ராவண கும்பகர்ணம் போன்ற ரஜோகுணம் தமோகுணம் என்ற அந்தரங்க சத்துருக்களை போய் ஜெயித்தார், வதம் செய்தார்.
அந்தரங்க சத்துருக்களை வதம் செய்தால் தான் வெளிப்புறமாக யாரையும் சத்ருவாக நினைக்க மாட்டோம். கைகையை கூட சத்ருவாக நினைக்கல. என் தாய் கைகை கௌசல்யமாக வேறு கைகையம்மா வேறு நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னால் நான் செய்ய மாட்டேன் மாமா, அப்பா நிர்பந்தம் பண்ணால் தான் நான் செய்வேனா அப்படின்னு சொல்கிறார் ராமர். அந்த இடத்துல அன்பாக தான் இருக்கணும். அப்போ அன்பாக இருக்கணும்னா அப்போது நமக்குள்ளே இருக்கிற ராட்சசர்களாகிய இந்த ராவண கும்பகர்ணம் போன்ற ரஜோகுணம் தமோகுணங்களை அழிக்க வேண்டும். அப்போ அந்தரங்க சத்ருக்களை ராமர் ஜெயித்தார். வெளிப்புறமாக யாரையும் சத்ருவாக நினைக்காமல் எல்லாரையும் அரவணைச்சார். அதனால தான் அவருக்கு ரம்யமாக எல்லாருக்கும் ரம்யமாக இருக்கிறவங்க அவர் ராமன் அவருக்கு பேர் இல்லையா? அதான ராமாயணம். பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது ராமாயணத்தில். இன்னும் புதையல் மாதிரி எடுக்க வந்துனே இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம்தான், இன்னும் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது ராமாயணத்துக்குள்ளே புகுந்தா. அதனால் யார் அவமதிக்கிறாங்க இது பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய பலனை அவங்க அனுபவிச்சும் போகிறாங்க. நமக்கு எதுக்கு? நாம் செய்ய வேண்டியது என்னமோ அதை மட்டும் செய்துட்டு போவோம். நீ சண்டைன்னு போட்டு வாக்குவாதம் பண்ணால் பெருசாக தான் ஆகும் சண்டை. வீட்லேயோ எங்கேயுமே அது பெருசாக நினச்சா நீ தான் பெருசாகிற. நீ அடங்கி போனால் பிரச்சனை பெருசாகாது, அது பாட்டு அடங்கி போய்டும். நீ வாக்குவாதம் பண்ணால் அது பெருசாக தான் ஆகும், வெடிக்க தான் வெடிக்கும். ஒரு வார்த்தை போட்டு இன்னொரு வார்த்தை போட்டு அந்த வார்த்தை போட்டு பிரச்சனை பெருசாகும். அப்போ கை கால போயிடும் இல்லையா? அது போலீஸு கேஸுன்னு ஆகிடும். எதையுமே மொழியிலே கிள்ளி அறிஞ்சிடணும். ஆரம்பிக்கும் போதே சண்டை, எப்பா ஆளை விடு, நீ என்னை விட்டுருவாப்பா, நான் அந்தளவுக்கு அதுக்கு ஆள் கிடையாது அப்படின்ட்டு போயிடணும். அதாவது அந்தரங்க சத்துருக்களை ஜெயிக்காதவங்களுக்கு தான் வெளிப்புறமாக இருக்கிறவங்களாம் சத்துருக்களை நினச்சி அவங்களோட போய் வாக்குவாதம் பண்ணுறது, சண்டை போடுறது எல்லாமே தான். அதை தான் சொல்கிறேனே, எதுலேயுமே எனக்கு பகவான் என்ன கொடுத்தானோ அதில் திருப்தியாக இருக்கிறேன். அதிகத்துக்கு ஆசைப்படலை. நான் தாழ்நிலையிலே இருக்கிறேன், பரவாயில்ல, இதுவே நல்லாயிருக்கு அப்படின்னு போயிட்டால் பிரச்சனையே இல்லை இல்லையா? சரி, ஓகே. ராம 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 ராம். அதாவது இந்த ஞானம் என்ற ஒரு தீபம் இருக்குது பற்றியா, அது பகவானால் தான் ஏற்ற முடியும் நம்ம ஹிருதயத்தில், வேறு யாராலையும் ஏற்ற முடியாது. சிறந்த குருநாதரால் ஏற்ற முடியும். ஆனால் அந்த குருநாதருக்கும் தகுந்த சிஷ்யனுக்கும் தகுந்த குருநாதர் கிடைக்கணும், தகுந்த குருநாதருக்கும் தகுந்த சிஷ்யன் கிடைக்கணும். மதிக்காத சிஷ்யனாக இருந்தால் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை குருநாதர். அதே மாதிரி ஒரு போலி குருவாக இருந்தால் சிஷ்யனுக்கு நல்லதான் என்ன தான் ஆர்வத்தோடு சிஷ்யம் போலி, அதனால அந்த போலி குருமார்களால் ஞானத்தை ஏற்ற முடியாது, ஞான தீபத்தை அவங்களுக்கு ஹிருதயத்தில் ஏற்ற முடியாது. அவர் ரெண்டுமே சிறந்த சத்குருவாகவும் இருக்கணும், இவன் உண்மையான சிஷ்யனாகவும் இருந்துட்டான்னு வச்சுக்க, அவனுக்குள்ளே அந்த ஞானம் நல்லா பிரகாசிக்கும். அவனுக்கு அது அனுபவத்தில் உண்டாகும், அது வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவனுக்கு வாழ்க்கையை அவனை வெளிச்சமாக்கிடும், அவன் வாழ்க்கையே ஒளிமயமாக இருக்கும். அது மாதிரி சிஷ்யன் கிடைக்கணும், அது மாதிரி குரு கிடைச்சா. அதனால தான் பகவானே குருவாக அப்படியே நான் ஆசிரிச்சது. நான் ஆசிரிக்கல, பகவானே குருவாக இருந்தால் எனக்கு வழி நடத்துகிறான், எந்த குருவிடத்துலையும் ஒட்ட விடாதபடி. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உலகத்தை விட்டு இந்த உலக விஷயங்கள் வெளியே வரமோ அவளுக்கு அவ்வளோ நம்ம உன்னத ஸ்திதிக்கு மேலே உயர்றோன்னு அர்த்தம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த உலக அனுபவங்களை விட்டு, உலக சுகங்களை விட்டு, உலக இச்சைகளை விட்டு நம்ம வெளியே வரமோ, வெளியே வந்து அப்போ அந்தரங்கத்துக்குள்ளே நுழையிறமோ, பகவானுடைய வழியில் நம்ம போகிறோமோ, அப்போ உன்னத ஸ்திதி நம்மளுடைய சாநித்தியமானது அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே அந்த பற்றற்ற நிலையானது நம்ம அந்த உணர்வை நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. ராம 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 ராம். உலக விஷயத்துலேருந்து விலகி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ விலகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பகவான் சீக்கிரமாக கிட்ட நெருங்கிடுவானார். பகவானை நம்ம நெருங்குறோன்னு அர்த்தம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சத்குரு மகாராஜ்க்கு ஜெய், சவர் சால்மணிக்கு ஜெய்.